உதவியாளன், மிக சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரம், நிறைய நேரங்களில் நீங்கள் உதவி தேவைப்பட்டிருப்பீங்க, உதவியை தேடி திரிஞ்சிருப்பீங்க, யார் எனக்கு உதவி செய்வா என்று ஏங்கி தவிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பணக்காரருக்கும் உதவி தேவை, ஏழைகளுக்கு மட்டும் உதவி தேவைன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரியும், யூகே எடுத்துக்கொண்டா பெக்கிங்ஹாம் பேலஸ், அதுக்குள்ள டயானா உள்ள நுழைகிறார். பெக்கிங்ஹாம் பேலஸ் என்று சொன்னால் நம்ம நாட்டில் உள்ள ஆக பெரிய டைமண்ட் அங்கே தான் இருக்குதான், எலிசபெத் மகாராணியுடைய பேலஸ். இன்றைய கூட உலகத்தில் எது வர்த்தக நகரமாக சொல்லப்படுவது என்று சொன்னால், இவ்வளோ பெரிய, அதாவது அமெரிக்காவுடைய நகரங்கள் வாஷிங்டன், நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்தாலும் உலகத்தில் வந்து கேபிட்டல் ஆஃப் எக்கானமி, வர்த்தகத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டால் லண்டன் தான். ஏன்னா அந்த காலத்தில் லண்டன் 1948 எல்லாரையும் விட்டாங்க. அவர்கள் பிடிச்சி வச்ச நாடுகளில் ஒன்று தான் நம்ம நாடு. நம்ம பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான இந்தியாவே அவங்க கையில் தான் இருந்துச்சு, பாகிஸ்தான் அவங்க கையில் இருந்துச்சு, பங்களாதேஷ் அவங்க கையில் இருந்துச்சு. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை அவங்க கீழே வச்சிருந்தாங்க. அதனால சொல்லுவாங்க சூரியன் அஸ்தமிக்காத ராஜ்யம் என்று. அப்படின்னு அர்த்தம்னா, இங்க சூரியன் உதயமாச்சுன்னா அங்க சூரியன் மறைஞ்சிருக்கு, ஆனா இங்க உள்ளவர் அங்க போற நேரம் அங்க சூரிய உதயமாயிரும். அவங்களுக்குள்ள அந்த பிரதேசங்களை எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சூரியன் உதிச்சிருக்கு. அந்த மாதிரி பெரிய சேகரித்தார்கள். அதனாலதான் லண்டன் இன்றைக்குமே பொருளாதாரத்தின் தலைநகரமாக பேசப்படுகிறது. அந்த லண்டன் நகரத்தில் உள்ள பெக்கிங்ஹாம் பேலஸ், அதாவது பெக்கிங்ஹாம் பேலஸ் இந்தியா, அதாவது யூகேல இன்றைக்கும் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் அரச குடும்பத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அந்த அரச குடும்பத்தை சேர்ந்த டயானா. நீங்க கேட்பீங்க, டயானாக்கு யார் எதுக்கு உதவி, டயானாக்கு என்ன பிரச்சனை? பெக்கிங்ஹாம் பேலஸில் காலடி வச்சு ஒரு நாள் வாழ்ந்தா, அதுல என்ன இல்லை சொல்லுங்க பார்ப்போம். அதுல என்ன இல்லை? சாதாரணமா அவங்களுக்கு தெரியும், எலிசபெத்துடைய அந்த இறுதி அதாவது இறுதி சடங்கை நிறைவேற்றத்துக்கு எல்லா நாடு பிரசிடென்ட்மார்கள் அங்க போனாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் இப்பொழுது அந்த பதவியில் இல்லாவிட்டாலும் அந்த மரியாதை இருக்குது. டயானா போகிற இடத்துல எல்லாம் மீடியா போகும், போட்டோ எடுப்பார்கள், பிரஸ் கொண்டு போவாங்க, பேட்டி கேட்பாங்க. டயானா போகிற இடத்துல எல்லாம் கேமராக்களும் போய் சேரும். அப்படிப்பட்ட டயானாவுக்கு எதுக்கு உதவி? நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன் தெரியுமா? உதவி என்பது ஒரு ஏழைக்கு மட்டுமில்ல, பெக்கிங்ஹாம் பேலஸில் வாழ்ற ஒரு பெண்ணுக்கு உதவி தேவை. டயானா சார்ல்ஸோட கைப்பிடித்ததுனால தான் பெக்கிங்ஹாம் பேலஸ். அவருக்கு சார்ல்ஸே வேணாமா, பெக்கிங்ஹாம் பேலஸே வேணாமா, அவருக்கு எகிப்தில் உள்ள டொடி அல்ஃபியாட், எகிப்து மன்னருடைய மகன் வேணுமாம் என்று டயானா கேட்கிற நேரம் நான் கேட்கிறேன், டயானா அந்த உதவியை தான் கேட்டு நிற்கிற. என்ன உதவி? மீடியாக்கள் என் பக்கம். கடைசியா சாப்பிட்டு இருக்கிற நேரம் கேமரா குமிஞ்சிட்டு வேகமா முகத்தை மறைத்து கொண்டு வேகமா விரைந்து வாகனத்தில் ஏறி வாகனம் அதிவேகமா போற நேரம் பின்னாடி மீடியாவும் விரட்டி போச்சு, துரத்தி போனார்கள். அந்த மீடியா வேகமா போற நேரம் டனல்ல அதிவேகமா போன டயானாவுடைய கார் மோதி டயானா அந்த இடத்திலேயே இறந்து போறான். இந்த உடலை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வேகமா அது போய் ரொம்ப சிதைந்து போச்சு. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு உதவி தேவைப்படும். சில பேருக்கு கேமரா தேவைப்படும், சில பேர் வாழ்க்கையில் கேமரா வேணான்னு தள்ளுவார்கள். உதவி என்பது நோய் பாய்ப்பட்டா அவங்களுக்கு உதவி தேவைப்படும். எல்லா பணமும் இருந்தால் நோயை குணமாக்கிடலாமா? அதனால தான் உங்கள் கைகளில் தவளக்கூடிய ஆப்பிள் ஃபோனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் இறந்து போகிற நேரம் 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போகிற நேரம் நான் ஒரு ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறேன். அந்த ஜனாசா அதாவது ரொம்ப ஒரு 85 தாண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வயோதிபருடைய ஜனாசா. அவர் வந்து அப்போ கொழும்புல 3 நாள் வீடு இருந்தால் ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அட்டாச் பாத்ரூம் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட் இருந்த டைம் அது. அவர் பப்ளிக் டாய்லெட்டில் தான் போயிட்டு வருவார். அவரும் இறந்து போயிருக்கிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸே இறந்து போகிறார். ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்து போகிற நேரம் 56 வயசு. 56 வயசில் ஒரு ஆள் இறக்கிறார். அவருக்குள்ள பணத்தால் அவரை சுகமாக்க முடியலை, அவரை குணப்படுத்த முடியலை. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் உதவி தேவைப்படுவது. அவருக்கு வந்த கேன்சருக்கு எந்த மருத்துவம் எல்லாம் பண்ணி பார்த்தார்.
அது சோமாகிற பாடே இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் மெல்ல மெல்ல உலகத்தை விட்டு போற. அப்போ சொத்து மதிப்பீடு அதாவது 38,000 பில்லியன் ரூபாய், 38,000 பில்லியன் LKR ஸ்ரீலங்கா ரூபீஸ். அப்படின்னு என்ன கணக்கு தெரியுமா? நம்ம நாட்டில் 2,20,00,000 மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கும் பட்ஜெட் போடுவாங்க. நீங்கள் வீட்டில் போய் பட்ஜெட் போடுவீங்களா? இன்றைக்கு எவ்வளோ சாப்பாடு செலவு என்ன? நம்ம நாட்டுக்கு பட்ஜெட் போடுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டு 2,500 மில்லியன்லேருந்து 3,500 மில்லியன் தான் வரும். எங்கள் நாட்டுக்கு அவன் பணத்தை வச்சு பட்ஜெட் போட்டால் சுமார் ஒரு 11 வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டுடலாம். 11 வருஷத்துக்கு 2,20,00,000 மக்கள் இவ்வளவு பேருக்கும் பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டை சவைகிற அளவுக்கு 10 இயர்ஸ் வைங்களேன், எவ்வளவு பெரிய பணம். 56 வருடத்தில் இருந்து 57 நோக்கி போக முடியல. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மீட்டிங்ல இருக்க போக்களே இறந்து போறது வீடியோ யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். பேசிட்டு இருந்து உட்கார்ந்துட்டே பேசிட்டு நிக்கிற நேரம் இறந்து போவார். மெல்ல மெல்ல கேன்சருடைய அந்த வீரியம் கூடுது. அவருடைய பணத்தால உலகத்தில் ஆகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டலையும் உலகத்தில் அதில் தேர்ச்சி பெற்ற மிக பெரும் வைத்தியர்களையும் விலைக்கு வாங்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவி தேவை. அப்படி உதவி தேவைண்டா இங்க உள்ள நாங்க யாருன்னு கேட்க சொல்றேன். இந்த உலகத்தில் யாருக்கு உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்கன் பிரசிடென்ட், அவருக்கு உதவி தேவை. உங்களுக்கு தெரியும், பில் கிளின்டன், இப்போ உள்ளது ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். பில் கிளின்டனுடைய டைம்ல பில் கிளின்டனுக்கு மனைவி தான் இப்ப எதிர்கட்சியில் நிற்கிறவர். பில் கிளின்டன் மனைவி அதாவது மோனிகா ஹிலரி கிளின்டன். ஹிலரி கிளின்டன் என்ன பண்றா? பில்ட் அளவுக்கே படிச்சிருக்கிறார். பில் கிளின்டனோட சரிக்கு சவரி படிச்ச ஒரு மனைவி என்றா அது அதாவது ஜனாதிபதிமார்கள் பில் கிளின்டன் வைஃப் தான், ஹிலரி கிளின்டன் தான். ஏண்டா அவர் செனட் சபைக்கு வந்துட்டான். அமெரிக்காவோட செனட் சபை என்றாலே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இடம். அது படிப்பால் அந்த இடத்துக்கு வரணும். பராக் ஒபாமா தன் கருப்பு இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன் படிப்பால் அந்த இடத்துக்கு வெள்ளை இனத்தை ஆண்டார். வெள்ளையர் கருப்பு வித்தியாசம் இருந்தாலும் ஒயிட் ஹவுஸ் என்று அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டுடைய வீடு இருந்தாலும் அந்த வெள்ளையில் அலாதியா ஒபாமா தெரிந்தார். கருப்பர் இந்த உலகத்திலே ஒரு பிரசிடென்ட் ஆகி இந்த உலக நாடுகளை ஆண்ட அந்த இதை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு படிப்பு தேவை. செனட் சபைக்கு வர்ற அளவுக்கு படிச்சா. ஆனா பில் கிளின்டன் காலத்துல இது நான் இப்ப படிச்சது இல்லை, அப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது. பில் கிளின்டன் ஆள்ற நேரம் மோனிகா லெவன்சி என்று ஒரு பேர் எப்பயுமே மீடியால போகும். என்னன்னா பில்லுக்கு அவக்கும் ஒரு உறவு இருக்கிறதா பேசினாங்க. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்கன் பிரசிடென்ட் போற வாகனம் என்ன, அதோடைய வேகம் 250 தாண்டினால் டீ கோப்பையை வச்சா அசையாது. அவ்வளவு கம்ஃபர்டபுள் சோப்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. முன்னாடி பிளட் இருக்கும். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது நடந்து அவசரமா பிளட் ஏற்றுவார்கள். அந்த வாகனத்தில் எல்லாம் இருக்கு. ஒரு பட்டன்ல பென்டகன் போயிடும், எல்லா மெசேஜ். அவ்வளவு தொழில்நுட்பத்துள்ள வாகனம். அப்படி போகிற ஒரு பில் கிளின்டனுக்கு அந்த அமெரிக்கனுடைய ஒயிட் பேலஸ்ல என்ன இல்லை அதிகாரத்தில் அமெரிக்காவுக்கு என்ன குறைவு? வீட்டோ பவரை கையில் வைத்த அமெரிக்கா தன் அதிகாரத்தை பலத்தை காட்டியிருக்கிறது. ஆனா அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு ஒரு பெண்ணு வேணுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தேவை என்பது அது யாருக்கும் எவனுக்கும் ஏதோ ஒரு தேவைப்படும். அவருக்கு என்னென்ன அமெரிக்கா சட்டையாப்புல திருமணம் முடிக்கலாது, முஸ்லீமுக்கு முடிச்சுட்டு போயிடலாம். அமெரிக்கன் சட்டையாப்புல பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த மீடியா அதை கசிய விட்டார்கள். நீ என்ன சொல்ல வரேன்டா? எங்க போனாலும் பிரச்சனை இருக்கிறது, எங்க போனாலும் உதவி தேவை என்பதில் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் ஒரு விடயத்தை சொல்ல வருகிறேன். என்னண்டா, அன்பு சகோதரர்களே, நாங்கள்லாம் முஸ்லீம்கள், ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை, எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். எந்த கட்டத்திலையும் உங்களோட நிற்பவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். சில வேளை உங்கள் மனைவிமார்கள் துரோகம் செய்யலாம், நீங்கள் உங்கள் மனைவிமார்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். ஒரு போதும் ரப்புல் ஆலமீன் ஒரு போதும் துரோகம் செய்ய மாட்டான். அவனை நம்பியவர்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். யாருப்பா? யாரை நம்பி கேட்குறீங்க? உங்களுக்கு அந்த ஆஜியார் பெருசா, அந்த மினிஸ்டர் பெருசா, அந்த கட்சி பெருசா, அந்த அரசியல்வாதி பெருசா?
இவனுக்காக எதையும் மடங்கி போறீர்களா? நீங்க தோத்துட்டீங்க. ரப்புல் ஆலமீனை சார்ந்து நின்றால் இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் என்ற செய்தியை திருக்குர்ஆன் ஆறுதலாக சொல்லிக் கொடுக்கிறது முஸ்லிம்களுக்கு. எங்களுடைய கல்புகள் அல்லாஹ்வை நம்பியது மட்டுமில்லாமல் அவன் தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன். இந்த உலகத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு முஸ்லிமை கேட்ட, யாருப்பா சிறந்த உதவியாளன்? நிஅமன் நசீர் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் மிக சிறந்த உதவியாளன் என்பதை ஒரு மோமின் தன் கல்பால ஏற்றுக்கொள்ளணும். இதை ஏற்றுக்கொள்வது சில வேளை பேசலாம், ஆனால் நாம் நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் தான் ரஸாக்னு நம்பியிருக்கிறோம், அல்லாஹ் தான் உதவி செய்வான நம்பியிருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையில் வெயிட் பத்தாது, சில வேளை வெயிட் குறைஞ்சிரும். அந்த வெயிட்டை கூட்டணுமா இருந்தால் ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், மூமின்களுக்கு அது பயனளிக்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இது ஞாபகப்படுத்தும் சபை, புதுசாக உங்களுக்கு சொல்லித் தருகிற சபை அல்ல, தெரிந்ததை ஞாபகப்படுத்துகிற அவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நிரூபித்து காட்ட விரும்பினான். உதவியாளன் சிறந்த உதவியாளன்டா எப்படி சிறந்த உதவியாளன் சொல்றது? சும்மா சொல்ல இயலாது. அல்லாஹ் சிறந்த உதவியாளன் சொன்னனால நம்ம சொல்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேலை எப்படி என்றால் அல்லாஹ் எதையும் ப்ரூஃப் பண்ணுவான். நான் தான் பெஸ்ட் உதவியாளன் என்பதை அல்லாஹ் தெளிவாக ப்ரூஃப் பண்ணுவான். எதையும் அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணாம சும்மா சொல்ல மாட்டான். நபிமார்கள் அனுப்பிட்டவங்க தான் நபி என்றா வெறும் கையோட நபிமார்கள் வரல. வஜாஉ பில் பையினாத், எல்லா நபிமார்களையும் சான்றுகளை கொண்டு வந்து காட்டினார்கள். இறைவன் தூதரப்பா எங்களை நம்புங்கள், தெளிவான சான்று, சும்மா வரல, தெளிவா காட்டினார்கள் சான்றுகளை. அந்த நபிமார்கள் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் சிறந்த உதவியாளன் என்பதை வரலாறு நெடுகிலும் எங்களுக்கு படித்து தருகிறான், ஞாபகப்படுத்தணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்கிறதுக்கு வாழ்க்கையில் சில சந்தர்ப்பம் வேணும். சில நேரம் நினைக்கிறாங்க, ஏன் அல்லாஹ் எங்களுக்கு பிரச்சனையை தர்றான்? அல்லாஹ் எங்களோட கோபமோ? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கடுமையாக பிரச்சனையை தர்றான் இறக்கும்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இந்த பூமியில் சுற்றி திரிகிற எல்லாருக்கும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், காஃபிருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்பான்ட்டான். முஃமின்களுக்கு உதவி வரும். உதவி வரணுமெண்டா பிரச்சனை வரணும். பிரச்சனை இல்லாட்டி எப்படிப்பா உதவி? ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, யா அல்லாஹ், அப்பதான் நீ கையேந்துவாரு. ஹார்ட் நல்லா ஓடினா எப்படி கையேந்துவாரு? அவர் கிட்னி போனாதான் ரப்பேன்னு பாரு, அவர் கண்ணு குருடானாதான் அல்லாண்டுவாரு. பிரச்சனையை தந்த பிறகு பிரச்சனைக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு களத்தை உண்டாக்கி அப்புறம் உதவி செஞ்ச பிறகு கண்ணால மலமலைன்னு ஓடும். ரப்பே உன்னை பார்க்கணும், ரப்பே உன்னோட பேசணும், உன் அருகாமையில் வாழணும் இறைவா என்று துடிப்பு இந்த கல்புக்கு வர ஆரம்பிக்கும். அப்பதான் ஜன்னாவை நோக்கிய பயணம் இன்பகரமாக இருக்கும். ஜன்னாவை நோக்கி காலை எடுத்து வைக்கிற நேரம், ரப்பே உன்னை சந்திக்கிற நாள் எப்ப இறைவா, என்னோட நீ பேசுற நாள் எப்ப இறைவா, என்னை அரவணைக்கிற நாள் எப்ப இறைவா என்று துடிப்பான ஒரு மூமின். அந்த மூமெண்ட்டுகளை ஒரு மூமினுக்கு இந்த பூமியில் எல்லாம் கொடுக்கணும்டா 4 பிரச்சனைகளை கொடுக்கணும். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி அவன் இறைவனை கண்டு கொள்வான். இறைவனுடைய உதவி என்பதை அவன் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி தொடர்ந்து கேட்கிற ஒரு துவா கபூலாக்கப்பட்டுச்சு. என்ன கேட்ட துவா? அவருக்கு ஒரு புள்ளை இல்லை. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு புள்ள கிடைக்குது, காஃபிர்கள்லாம் புள்ள கிடைக்குது. கெஞ்சி கெஞ்சி கேட்கிற, ரப்பா ரப்பே எனக்கு புள்ள வேணும்னு கேட்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு அந்த துவா கபூலாக்கப்பட்டிருக்கிறது. கபூலாக்கப்படுற நேரம் என்ன சந்தோஷமான நாள்! இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைச்சாச்சு. எப்படி இருக்கும்? நான் கண்டிக்கிறேன். என் நண்பர் ஒரு ஆள் இருந்தாரு, 19 வருஷமா புள்ள இல்லை. புள்ள கிடைச்ச பிறகு தும்மல் விட்டாலும் பயந்துருவார். என்ன புள்ள பக்கத்திலே நிற்பார். ஏண்டா அது பெருமதி அப்பதான் தெரியும். காலம் கடந்து எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிட்டு தன் புள்ளைய கிடைச்ச அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. அந்த புள்ளையோட அப்படி நடப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி பார்த்திருக்கிறேன் நான். இன்னொரு நண்பர் இருந்தார், பிள்ளை இல்லை. எத்தனையோ லட்சங்கள் செலவழித்தார்கள். புதிய புதிய மருத்துவத்தை எல்லாம் பயன்படுத்தி அவருக்கு புள்ள கிடைச்சிச்சு. அந்த புள்ள தான் முழு லைஃபும். எதை தேடினாலும் புள்ளைக்கு தேடுவார், எதை படித்தாலும் புள்ளைய பற்றி படிப்பார். ஏனென்றா அவர் லைஃப்பில் அவருக்கு கிடைத்த ஆகப்பெரிய சொத்து அவர் வாங்கிய வாகனமோ அவர் கட்டிய வீடோ இல்லை. இந்த பிள்ளை சில பிரசிடென்ட்மார்களுக்கு பிள்ளை இல்லை. பிரான்ஸ் பிரசிடென்ட் அவ்வளோ பிரச்சனை அந்த நேரம். ஆனால் இந்தியாவில் தர்காக்கே வந்துட்டு போனான். இங்கேயாவது புள்ள கிடைக்குமா, எதையாவது செஞ்சு பார்ப்போம். எல்லா மருத்துவத்தையும் பண்ணிட்டு மௌட்டிகத்திலையும் கை வச்சு பார்த்தான். தடமாறுவான் சில மனுஷன் படிச்சு போட்டு. அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம நாட்டு நம்பர் 1 பணக்காரர் இதுக்கு முன்னாடி இருந்தவர் லலித் கொத்தலாவில்.
அவர் தான் 2001 பணக்காரர், 2002 பணக்காரர், 2003, 4, 5 எல்லாம் அவர் தான். ஹோல்சேலாக இன்கம் டேக்ஸில் அவரை தாண்டி யாரும் வரையலாது. நம்பர் 1 இன்கம் டேக்ஸ் பேர், இந்த நாட்டுடைய முதல் தர பணக்காரர். அவர் தான் முதல் கட்டிடம் கட்டினார். கோல் ஃபேஸுக்கு பக்கத்தில் உள்ள செலிங்கோ பில்டிங், அந்த பில்டிங் தான் உயரமான பில்டிங். அப்புறம் இது வருவது. அவ்வளவு எல்லாத்தையும் கெட்டியவர், அவ்வளவு பெரும் பணக்காரர். அவருக்கு என்ன இல்லை தெரியுமா? புள்ளை இல்லை. அவருடைய மனைவி இலங்கையில் நம்பர் 1 பணக்காரர். அவருக்கு வாப்பாண்டு அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு, வாப்பாண்டு பேசுறதுக்கு எல்லோரும் கொஞ்ச நேரம் அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் தங்கத்தை கொஞ்சிருப்பாரு, மாணிக்கத்தை கொஞ்சிருப்பாரு. ஆனால் அவர் பிள்ளையோட வாப்பா என்று தன் பிள்ளையோட கொஞ்சறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. இதனால புள்ளை இல்லாதவருக்கு புள்ள கிடைச்சா பக்கத்தில் போய் அந்த மகிழ்ச்சியை பார்த்தா தெரியும். அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, அப்படி ஒரு பெரும் அருட்கொடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கு? இப்ராஹிம் புள்ள கிடைச்சிட்டான், நான் தந்துட்டேனா, சரி ஒரு ட்ரிப்பையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் ஊட்டிக்கு போயிட்டு வாங்க, எமர்சன் காடெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, வைஃபோட கொஞ்சம் புள்ளையை எடுத்துட்டு போய் பாருங்க, ஏன்னா இப்போதான் புள்ள கிடைச்சிச்சு, என்ஜாய், நல்லா என்ஜாய் பண்ணுங்க இப்ராஹிம் சொன்னான். நல்லா ரூட் மெப்பை போட்டு நல்லா சொல்றான். பக்காண்டு ஒரு இடம் இருக்குது, அதில் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது, கவாயுது விளங்குச்சா? ஒரு பள்ளிவாசல்கிட்ட ஃபவுண்டேஷன் இருக்குது, அதை தேடி போகணும். அவங்க அதாவது அரபு அங்கே இல்லை, அவர் மக்கா மதீனா ஆள் இல்லை, அவர் ஜோர்டான் நதிக்கரையில் உள்ள ஆள். அங்கிருந்து இங்கே வரணும். அந்த பக்கா பள்ளத்தாக்கில் உள்ள இடத்துல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில், அதை இப்போ செம்சங்கர் உள்ள இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில் மரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தா சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை சொல்கிறேன். விட்டுட்டு போயிட்டு விட்டுருங்க. பிள்ளையோட போறார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பால் குடிக்கிற பருவம் இஸ்மாயில், பச்சை உடம்பு ஹாஜரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போற நாள், எந்த வீடியோ கேமராவும் இல்லை, யாரும் பார்க்கல. அந்த பள்ளத்தாக்கில் ஒரு மனுஷனும் இல்லை. ஹதீஸில் வருவது எந்த மனுஷனும் இல்லை, ஒரே ஒரு மரம் நிற்குது எனலுக்கு, வேற எதுவுமே இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் இப்ராஹிம் நபி விட்டுட்டு போற நேரம் ஒன்றே ஒன்று, ரப்புல் ஆலமீன். இந்த அத்தனை செய்தியும் சொல்லாட்டி யாருக்கு உலகத்தில் தெரியாது. அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் கேட்கிறேன், காலம் கடந்து குழந்தை கிடைச்சா தும்மினாலே பக்கத்தில் என்னப்பா நோயாண்டு கேட்கிற மாதிரி புள்ள கிடைச்சா அப்படி இருக்கும். இப்ராஹிம் நபிக்கு உலகத்திலே ஆகப்பெரிய செல்வம், தனக்குரிய புள்ள கிடைச்சா விட்டுட்டு போவாரா? ரப்புல் ஆலமீன் விட சொல்லிட்டான். அது எங்க விட சொல்லிட்டான்? பள்ளத்தாக்கில் எந்த மனுஷனும் இல்லை, கொஞ்சோண்டு தண்ணியும் ஈச்ச பழத்தையும் கையில் கொடுத்துட்டு போறாரு. நான் கேட்குறேன், நீங்க செய்வீங்களா? புத்தளன் டவுன்ல உங்க வைஃபையும் பிள்ளையும் இவ்வளோ லைட்டெல்லாம் போடப்பட்டிருக்குது, விட்டுட்டு போங்கன்னா விட்டுட்டு போவீங்களா? இதுதான் அல்லாஹ் படித்து தருகிற தருணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, இந்த பிரச்சனை அல்லாஹ் கோபத்தில் ஏற்படுத்துறானா? இப்ராஹிம் நபியோட கோபமா? அவன் ரொம்ப இறக்கும். அப்ப ஏன் இந்த பிரச்சனை? இந்த உலகம் பார்க்க முடியாத அதிசயம் நடக்க போகுது. இறைவன் தன் உதவியை இறக்க போறான். அந்த உதவி ஒரு அடியானவனை எப்படி நம்புறான், அது கேட்பதான் அல்லாஹ் நடந்து கொள்வான். அல்லாஹ் சொல்றான், என்னை பத்தி அடியா என்ன நினைக்கிறானோ இந்த அப்திபி, நான் அதை மாதிரி நடந்து கொள்வேன்றான். என்னை எப்படி நீ நினைக்கிறியோ அப்படி நடப்பேன். என்ன மிக பலம் புரிந்தவனா நினைச்சா அந்த பலத்தை நான் காட்டுவேன்றான். என்ன நினைக்கிற விதத்தில் நடப்பேன். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்ன நினைச்சு பாருப்பா, நான் உன்னை நினைக்கிறேன்றான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனா இந்த வன்னி அபதிபி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி அடியானோட நடப்பேன்றான். ஹாஜரா அம்மா பச்சை ஓடம்பன்ட்டேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிற பருவன்ட்டேன். இப்ராஹிம் விட்டுட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை ரொம்ப அருமையாக சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, ஹாஜர் அம்மா பின்னாடி வரப்போக்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு திரும்பி கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. கோபமா அந்த அம்மா கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்களை இங்கே விட்டுட்டு எங்க போறீங்க? இப்படி போட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க? அவர் மாதிரி இலகிய கல்ப நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இப்ராஹிம் நபி பயான்ல உட்கார்ந்தவர் தான் லூத். லூத் லூத் அவரை நம்பினார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பயான்ல உட்கார்ந்தவர் நம்பினா அவரை நபியாக்கியாச்சு. அவர் ஒரு சமூகத்துக்கு உடனே மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வந்துதான் அழிக்க போறாங்க. இப்ராஹிம் நபிட்ட பேசுறேன்னு அவர் சொல்றாரு, வேணாம் இப்பவே கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருங்களேன், இப்பவே அழிச்சிடாதீங்க. என்ன கல்பு, சுபஹானல்லாஹ், அவ்வளவு இரக்கம். அவருடைய துவாவெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஓமின் ஜுர்ரியத்தின்னு கேட்பார்,
என் புள்ளன்னு கேட்க மாட்டார், என் சந்ததி இறைவா கேட்கக்கூடியவர் இப்ராஹிம் நபி. அவ்வளவு இரக்கமுடையவர், பாசம் மிக்கவர், தன் புள்ளன்னு துடிச்சவர். அவருக்கு எவ்வளவு வேதனை இறக்கி விட்டுட்டு போனா. ஏன் அவர் திரும்பி பார்க்கல தெரியுமா? அல்லாட கட்டளை விட்டுட்டு போங்கன்னு திரும்பி பார்த்து அவர் கண்ணால் ஓடிடும். ஏன்னா அந்த பிள்ளைய பார்த்துட்டு, தன் மனைவியை பார்த்துட்டு, பாலைவனத்தில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போனால் அவர் இப்ராஹிம் நபியோட அற்புதம் என்ன? மூசா நபிக்கு ஒரு அற்புதம், ஈசா நபிக்கு அற்புதம், ரசூலுல்லாஹ்க்கு அற்புதம். இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? அவரோட யாருக்கும் பேசல, அறிவு தான் அற்புதம். அவர் அற்புதம் என்னண்டா, அவரோட பேசி தப்ப வேலை சிறுக்கை ஒழிக்க வந்த மாமனிதர் இப்ராஹிம் நபி. இன்றைக்கும் ஹரம் குலுங்கிறது. அந்த மாநாடுக்கு எதுக்கு ஹாஜிகள் போறாங்க? ஈராத்து உடுத்துட்டு போறாங்களே, ஹஜ்ஜில் போய் என்ன பண்றாங்க? தொழுகையை சுருக்கித்தானே தொழுகிறாங்க. சுருக்கி தான் தொழணும். அங்கே போய் மினால போய் எப்படி தொழுவாங்க? எப்படி தொழணும்? சுருக்கி தான் தொழணும். ஜிக்கர் பண்றாங்க. வேற என்னப்பா பண்ற? எதுக்கு போறாங்க? ஒரே கொள்கை உலகமே திரும்பி பார்க்குது. ஃப்ளைட் வந்து இறங்குது. எல்லா மூலையில் உள்ள பணக்காரன் 2.5 மில்லியன் ஸ்ரீலங்கா ரூபீஸ்ல போய் ஒரு ஹாஜி போய் பேமெண்ட்ல தூங்குறார். ஏன்? பர்ஃபியூம் அடிக்க இயலாது. அவ்வளவு மக்கள் சனத்தொகையில கவுதி கோட்டா கொடுக்குது. ஹரம் குலுங்கி நிக்குது. தவாப் பண்ண ஆரம்பிக்கிற லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். ஒரே முழக்கம். இப்ராஹிம் நபி சொன்னார், இறைவனுக்கு இணை இல்லை என்று வீட்டில் சொல்ற நேரம் அவங்க வாப்பா வெளியே போய் சொன்னார், கெட் அவுட். அதே கொள்கையை போய் சொல்றோம் உலகத்துக்கு ஹாஜிமார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை என்று சொல்வதுதான் ஹஜ்ஜி மாநாடுடைய கொள்கை. அதான் தல்பியா. இணை இல்லப்பா, இறைவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் நிரூபிக்கிற இடம். அப்ப அவரோட எப்படி, அவருக்கு என்ன என்ன அற்புதம்? கையில கைத்தடியை கொடுத்தா நல்லா பாம்பாக்குன்னு. ஈசா நபிக்கு பறவை ஊதினா பறக்கும், பீஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால. இப்ராஹிம் நபிக்கு கொடுத்ததை என்ன அல்லாஹ் சொல்றான்? அறிவு. ஒரு மன்னர் வந்து அவரோட விவாதம் பண்ண ஆரம்பிச்சான். விளங்குச்சா? என்ன இப்ராஹிம், உங்க ரப்பு யாரு? உயிர் கொடுப்பான், உயிர் எடுப்பான். அவர் என்ன பண்ணிட்டாரு? உயிர் கொடுத்து உயிர் எடுப்பானோ? நானும் கொடுத்து எடுப்பேனேப்பா. நானும் உயிர் கொடுப்பேன், உயிர் எடுப்பேன். சாகர கட்டத்தில் உள்ளவன் ஒரு ஆள் எடுத்து இப்போ தூக்கில் போடுற மாதிரி இருப்பானே, இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டேன். உயிர் கொடுத்தனா ரோட்டில் போகிற எடுத்து வெட்டி போட்டு சாகடிச்சு போட்டேன் அப்படின்ட்டு. உடனே இப்ராஹிம் நபி, நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீ உயிர் கொடுக்கலப்பா, 10 நாளைக்கு விவாதம் ஓடும். இப்ராஹிம் நபி, செஞ்சிட்டல, சூப்பர், செஞ்சு முடிஞ்சாச்சா? என் ரப்பு என்ன பண்ணுவான் தெரியுமா? 2வது உயிர் கொடுத்து உயிர் எடுப்பான். செஞ்சுட்டேன் நீ, சரி. என் ரப்பு கிழக்கில் சூரியன் உதிக்க வச்சு மேற்கில் மறைக்க வைப்பான். நீ இப்போ ஒரு வேலை பண்ணு. இப்போ ஒன்றை பண்ணிட்டல, மேற்கில் உதிக்க வச்சு அங்கே படைக்க வை. ஃபபுஹிதல்லதி கஃபர், வாயெடுத்து போய்விட்டான், பேசவே இல்லாது. சிலைகள்கிட்ட போய் அலாத்தா குலூன், சாப்பிட மாட்டியா? எப்படி இருக்கும்? ஏன்பா வச்சிருக்கிறீங்க சாப்பிடாத ஒன்றை வச்சிருக்கிறீங்களே? சார் சீட்டி பார்ப்போம். அலாத்தா குலூன் மாலக்கும்லா தந்திக்கும், ஏன் பேசாமலே நிற்கிற? லர்பம்பில் யமீன் சின்ன அப்படின்னு கொடுத்து காட்டுறாரு. பேசாது. யா ஆபத்தி, என் அருமை தந்தை, லிம தாபுதி சைத்தான், சைத்தானை ஏன் வணங்குறீங்க வாப்பா? மாலா யஸ்மோ வலா யுபுசுரு வலா யுகுனி அன்க செய்யா, எதையுமே பேசுது இல்லை, கேட்குதும் இல்லை, இதில் போய் பேசிட்டு நிற்கிறீங்க வாப்பா. அவங்க வாப்பா இப்படி அவருடைய பேச்சு திறமையும் அவர் இணையை ஒழிக்க வந்த விதமும் தனியான வித்தியாசம். அந்த இப்ராஹிம் நபியுடைய அறிவுக்கு நம்ம அறிவுக்கிட்ட நிற்காது. அவர் தவாவுக்கு தலைவர், தவாவை சிறுக்கை ஒழிக்க வந்த மாமனிதர். அவருக்கு அறிவு அப்படி வேலை செய்யும். எங்களோட கால்குலேஷன் போடுவார். விட்டுட்டு போனால் ஈச்சப்பழம் முடிஞ்சு தண்ணி முடிஞ்சா புள்ளையும் முடிஞ்சு வைஃபும் முடிஞ்சு. இதுக்கு தான் அல்லாஹ் அனுப்புகிறான். இப்ராஹிம் அல்லாவை நம்பிட்டேன், அல்லாஹ் ரஜாக்கன் நம்பினா, அல்லாஹ் ரஜாக்கன் நம்பினா இங்கே விட்டுட்டு போனா அல்லாஹ் கொடுப்பானா? சும்மா விட்டுட்டு போகக்கூடாது. நான் விட்டுட்டு போகிறேன்னு சும்மா விட்டுட்டு போனீங்க அல்லாஹ் சொன்னானா? என் பிள்ளையும் பொண்டாட்டியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு போனால் செத்து போயிடுவாங்க. இது அல்லாஹ் சொன்னது. விட்டுட்டு போங்க, நான் பார்க்கிறேன். அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் நிறைவேற்றுவான். இந்த அம்மா பின்னாடி வர்றாங்க. அல்லாஹ்ட கட்டளை. என்னப்பா இந்த ஃபேமிலி இப்போ என்ன ஆகுது? அல்லாஹ் அவங்களோட ரொம்ப இறக்கம் என்று காட்ட ஆசைப்படுறான். அதுதான் இந்த தத்துவம். இப்ராஹிமுடைய கோபம் இல்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் திரும்பி ஹாஜராவை பார்க்கவில்லை. அந்த அம்மா பல தடவை வருது ஹதீஸில், இப்ராஹிம் எங்களை ஏன் விட்டுட்டு போறீங்க? பச்சை உடம்பு, பிஞ்சு குழந்தை, பால் குடிக்கிற பருவம். இஸ்மாயிலுக்கு இன்னும் 2 வருஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, பால் குடிக்கிற பருவம். கூட்டி வந்துட்டு கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்களை இங்கே விட்டுட்டு போறீங்களே? ஒரு மரத்தடியில் காட்டி தண்ணியை கொஞ்சம் வச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு போறேன்ட்டார். கடைசி அந்த அம்மா கேட்குறாங்க,
அல்லாஹ் அமரக் பி ஆஸா இப்ராஹிம், இப்ராஹிம் அல்லாஹ் தான் இப்படி செய்ய சொன்னானா உங்களுக்கு? இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் அப்பொழுதும் தன் மனைவியை திரும்பி பார்க்கவில்லை என்கிறாங்க. இது திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த இடத்துல நானும் நீங்கள் இருந்தால் எங்கள் மனைவியும் பிள்ளையும் தனி புத்தளம் டவுனில் அவ்வளோ வசதி இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போய் தூக்கம் வராது. என்னாச்சுப்பா பிள்ளைக்கு? நடுசந்தில் உட்கார்ந்து வந்துட்டோமே, ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை. அதனால திரும்பி பார்த்தா அது கல்பு பறி போயிடும். இன்றைக்கு போய் ஆஜிகள் கல்லடிக்கிறாங்களே, அங்கெல்லாம் சைத்தான் இருக்கிறானா? கெட்டி வச்சிருக்கிறாங்களே சைத்தான், அங்கே ஜம்ரா. இங்கே தான் இப்ராஹிம் நபி குழப்பினடா. அவர் கல்லடிச்சா நீ கல்லடி என்றான்ல. அவர் கல்லடித்த இடம், சைத்தான் அவரிடமும் வருகிற நேரம் அவர் தன்னுடைய கல்வை கட்டுப்படுத்திக் கொண்டார். ரப்புக்கு கட்டுப்படணும், அடிப்பணியணும், என் ரப்புக்கு மீறி போகக்கூடாது என்பதில் இப்ராஹிம் அப்படி நின்றார். அதனால போகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் ஆமாண்டார், ஆமாண்டார். அப்போ அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பா அல்லாஹ் எங்களை பார்த்துருவான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை தெரியுமா? அப்பா அல்லாஹ் எங்களை பார்ப்பான் இப்ராஹிம். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, புகாரில் வருது. இப்ராஹிம் நபி அப்படியே, ஹரம் என்பது மலை ஏரியா, காபத்துல்லா தாழ்ந்த இடம், மற்றெல்லாம் உயரம். மனுஷன் கட்டிடம் கட்டி இறைவனுக்கு ஆலயம் கட்டினா மலைக்கு மேலே தான் கட்டுவான். இறைவன் தாழ்ந்த பிரதேசம். இன்றைக்கு நீங்கள் ஹரத்தை போய் பார்த்தீங்கன்னா ஹரம் கீழே தான் இருக்குது, மற்றெல்லாம் பெருசுக்கு. எல்லா மலைக்கும் கீழே ஹரம். வெள்ளம் வந்துச்சுன்னா அங்கே தான் வரும், மழை பெஞ்சுன்னா ஹரம் அந்த இடத்துல போய் நீங்கள் படி இறங்கி தான் போகணும் கீழேக்கு. காபத்துல்லா இடத்து அங்கே தான் இருக்கும். இப்ராஹிம் நபி அங்கேனா மக்கா மலை பிரதேசம், மழை தான் இன்றைக்கி கல்லு மழை, அது கிடையாது. இன்றைக்கு மக்காட பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண இல்லாமல் இருக்கு. அங்கே மதீனா ஹரத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அழகாக கட்டி முடிச்சுட்டாங்க. இங்கே மலையை உடைச்சா, மலையை உடைச்சு தான் கட்டும், அதனால் கஷ்டம். இப்படியே போய் இப்ராஹிம் நபியிட திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபியுடைய அணுவணு உணர்வை விவரிக்கிற ஹதீஸ் அது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, கிப்லாவை நோக்கி காபத்துல்லா இருக்கிற இடம் அப்போ இதுதான் இருந்துச்சு ஃபவுண்டேஷன். இவர்களை தெரியாத விதத்தில் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. ஹாஜராவும் இஸ்மாயிலும் தன் பிள்ளையோட விட்டுட்டு போறாரு. அந்த தூரத்தில் போய் தெரிஞ்சிட்டாருன்னா அவரை கண்ணால் ஓடிடும். என் பிள்ளையாண்டு துடிப்பார், என் மனைவி வேண்டு. அவங்க தெரியாத விதத்தில் காபத்துல்லா பக்கத்தில் திரும்பி இறைவிடம் கையேந்திரார். அவங்கள காணல் அவரு. ஆனா காபத்துல்லா பக்கம் தெரியும், எங்க விட்டுட்டு வந்தேன். ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, நான் என் மனைவியும் பிள்ளையும் வச்சுட்டு வந்தேன்னு சொல்லல, என் சந்ததியை குடியமர்த்திட்ட இறைவா. இஸ்மாயில் ஃபேமிலி அங்கதான், அவர் புள்ளட புள்ள அங்கதான். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஇன், இந்த பைத்துல் முஹர்ரம், யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குல விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு இடத்துல, எந்த ஒரு புப்புண்டு முளைக்காத ஒரு இடத்துல, உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்தில். இந்த துவா ஒரு தடவை இன்றைக்கு ஒரு 15 வருஷம் இருக்கும். ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிற நேரம் இந்த துவா தான் பேசுகிறேன். இது நான் எடுத்து பார்த்துட்டு, என்ன இப்ராஹிம் நபி இப்படி கேட்குறாரு, இதில் தப்சீர் என்னன்னு பார்த்து, என்ன இப்ராஹிம் நபி எப்படி கேட்குறாரு, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கில், கைரி ஸீ ஸரஇன், எந்த புப்புண்டும் முளைக்காத இடத்துல, இந்த பைத்துல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து. மூணாவது, நாங்கள் அல்ல ஆலயத்துக்கு போனால், காபத்துல்லா போனால், ரப்பே உன் புனிதமான ஆலயம் பண்ணுவோம். இது பள்ளத்தாக்கு, ஒரு மரமட்டையும் இல்லை, எந்த கிணறும் இல்லை, தண்ணியும் இல்லாத இடம், உன் கண்ணியமானவர்கள் மூணாவது சொல்லுவோமா? ஒரு தகப்பனுடைய உணர்வு. ரப்பே அல்லாட்ட என்ன சொல்ல போறார், என் மனைவியும் பிள்ளையும் செத்து போயிடுவார்கள், உன்னை நம்பி விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல போறான். இன்றைக்கு இவ்வளோ ஜிபிஎஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகி காட்டில் ஏறி, அதாவது இறங்கின சில இளைஞர்களை மேலால சொப்பர் போட்டு தேடி கஷ்டப்பட்டு மீட்டெடுத்தார்கள். இவ்வளோ டெவலப் டைம், இவ்வளோ சேட்டலைட் இருக்குது. இன்றைக்கும் பாலைவனத்தில் போய் ஒரு புல்ல நின்றா அங்கே எந்த தண்ணியும் இல்லாட்டி செத்து மடிஞ்சிடும். யாரா இருந்தாலும் அங்கே பக்கத்தில் பாலைவனம் பிரம்மாண்டமானது, டீஹைட்ரேட் ஆயிரும். அடிக்கிற வெயிலில் எங்கேயாவது தண்ணி கிடைக்கலன்னா நடந்து நடந்து போய் தொண்டை தண்ணி வத்தி டீஹைட்ரேட் ஆகி இறந்து போயிடுவான். அவ்வளோ டேஞ்சர். நீங்கள் பாலைவனத்தில் பிரயாணம் மேற்கொண்டிருப்பீங்க, உங்கள் கையில் டெக்னாலஜி இல்லை, உங்கள் கையில் ஃபோன் இல்லை, எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு நீங்கள் மாட்டிட்டீங்க, அங்கே நகை மக்களும் இல்லைண்டா, சாரா மாதிரி ஒரு பாலைவனத்தில் மாட்டினா, டெக்னாலஜி கையில் இல்லாவிட்டால், உங்கள் பக்கத்தில் தண்ணியும் கிடைக்காட்டி, எந்த மரமட்டையும் இல்லாட்டி செத்து போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்,
தண்ணி வைக்கலாமே அல்லாவுக்கு. எவன் மனுஷன் தன் மனைவி மக்களை விட்டுட்டு போனாலும் ஒரு கிணறு பக்கத்தில் விட்டுட்டு போலாம். அல்லாஹ்க்கு என்ன வேணும்? இப்ராஹிம் தண்ணியில் பார்த்தீங்களா? சரி பிச்சு தின்ன ஈச்சப்பழம் கூட இல்லை, ஒரு மரம் மட்டும் இல்லை. இங்கேயே அல்லாஹ் விட்டுட்டு போக சொல்றான் தெரியுமா? ஒன்று அவங்க சாகணும், இல்லை வாழணும். நிஅமன் நசீர், போங்க இப்ராஹிம், சிறந்த உதவியாளன்னா. இவங்க சாகலண்டா, இவங்க வாழ்ந்தா இந்த ரப்பு யார் என்பது உலகமே புரிந்து கொள்ளும். ரப்பு என்ன பரீட்சை செய்யலாம் தெரியுமா? எந்த அறிவை கொண்டு போய் இடு வச்சாலும் நீங்க வச்சிருப்ப மாட்டீங்க. புள்ளைய மனைவி அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இப்பவே பதறாங்க. அறத்தில் நான் பதறி இருக்கிறேன், என்னோட போன சவால் பதறிக்கிறாங்க. புள்ளைய காணலையே, என்னோட போன நண்பர்கள் பதறி இருக்கிறாங்க. எங்க போச்சு எங்களோட, அதாவது வந்து ரூம்ல இருந்தவரை காணல, 2 நாளைக்கு போற வர காட்டி அழுது கொண்டிருக்கிறாங்க. வாப்பாவை காணலையே, ரூட்டு மாறிட்டு ஹரத்தில் காணாம போறதுக்கு வழி இல்லை, எப்படியோ எடுத்துருவாங்க. ஆனா இந்த பயம் இப்ப வருதுண்டா. டெக்னாலஜி இப்படி நிக்க, காணாம போறதா எல்லா டெக்னாலஜி எல்லாமே நிக்க. அப்ப விட்டுட்டு போறவர்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை, என் புள்ளைய லாஸ்டா பார்க்கணும் தான் நினைக்கணும், முத்தம் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா கொடுத்த தண்ணி இவ்வளோ, ஏன்னா பவுசரா கொண்டாந்து இறக்குவாரு, என்ன பெரிய பெரிய இதாக கொண்டாந்தாரு, எவ்வளோ கொண்டு வரல ரசூல் அதையும் சொல்றாங்க. ஒரு தோல் பையில் சாப்பாடுன்றாங்க. அதிச பிரட்டி பாருங்க, இவ்வளோதான் முடிஞ்சிருமனு தெரியும். ரப்பானா அவர் என்ன துவால கேட்கிறார்? இந்த இடத்துல குடியமர்த்திட்டேன், இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து. எதுக்கு தெரியுமா? ரப்பானா, திரும்ப சொல்ல, என்னுடைய ரப்பே லிகிமுஸ்ஸலாம், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு அங்கே கொடுக்க அமர்த்துறேன். இந்த பூமியில் சஜதா செய்யறதுக்கு மிக உயர்ந்த இடம், முதலில் கெட்டப்பட்ட ஆலயத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். என் பிள்ளையும் என் மனைவியும் தொழுகையாளிகளாக மாறணும், அவர்கள் உனக்கு சஜதா செய்யணும். ரப்பனா லிகிமுஸ்ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்துல நிலை பண்றார். இந்த ஆயத்தை கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் விளங்கும். ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, சலா தொழுவுறதுக்கு. நாங்கள் குர்ஆனை பரட்டி பார்க்க போக்கல யுகீமுன ஸலான்னு வரும், யுஸல்லூன ஸலான்னு வரல. தொழுகையை தொழுவதற்காக வேண்டி, தொழுகையை நிலைநாட்டுறதுன்றது என்ன தெரியுமா? வாப்பா தொழுகிறனும் புள்ளையும் கொண்டாடணும், எனக்கு பிறகு நீங்க, அவர் மற்றவரை கொண்டாடணும். தொழுகை செய்யினா உலகம் முடியும் வரைக்கும். நபி மௌத்தாகிட்டார், நீங்க உங்க ஜெனரேஷனை தொலை வைக்கணும், பள்ளிகள் பாழடையக்கூடாது. நீங்க தொழுந்து முடிஞ்சா முடிஞ்சு அர்த்தம் இல்லை, உங்க சந்ததி தொழணும், பள்ளிகள் பெருகணும், பள்ளிவாசலில் மக்கள் பெருகணும். அவர் சொல்ற வார்த்தை என் மனைவி மக்கள் தொழணும் என்பது இல்லை. தொழுகையை நிலைநாட்டுவது வேற, தொழுகிறது வேற. தொழுகையை நிலைநாட்டுவது வேற. யாரப்பே தொழுகை நிலைநாட்டப்படணும். இன்றைக்கு ஹரத்தில் இமாம் நின்றா, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் சையத் அல் காமித் அவர் இதுக்கு முன்னாடி ஹரத்தில் இமாம் கேட்குறாங்க. அவர் ஹரத்தில் இமாமில் இந்த ரெசிக்னேஷன் ஆகி வெளியே வந்த பிறகு கேட்குறாங்க, தக்பீரை கட்டி அல்லாஹ் அக்பர்னு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு என்ன ஃபீலிங் வருமானு கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆள், அமெரிக்காவில் தொழுந்தாலும் உங்களுக்கு பின்னாடி தான், ஐரோப்பாவில் தொழுந்தாலும் உங்களுக்கு பின்னாடி தான். எல்லாரும் கிப்லாவை நோக்கி புத்தளத்தில் நாங்கள் தொழுகிறோம், காபத்துள்ளால் ஒரு டிரெக்ஷனை நோக்கி. ஃபர்ஸ்ட் ஆளு இங்க இருந்தா கிப்லா அங்கிருந்து போகுது, எப்படி ஃபீலிங்? என்ன மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடம் தான் பேசிக். உலகத்தில் எங்க இருந்தாலும் மனிதன் கிப்லாவை தெரிந்து வைத்திருக்கிறான் முஸ்லிம். இந்த பக்கம் அந்த மிக முக்கியமான ஊரில் யாரும் இல்லாத நேரம் இந்த கிப்லா உருவாக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். அது சும்மா உட்கார்ந்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு வரல, அவங்க செஞ்ச தியாகம், ரப்புல் ஆலமீன் செஞ்ச உதவி, ரப்பு கைவிட மாட்டான்னு நிரூபிக்கிற வரலாறு. என்னாச்சு? விட்டுட்டு போயிட்டார். அந்த அம்மா அல்லாஹ் பார்த்துக்கொள்வான்ட்டார், அப்படி வளர்த்திருக்கிற. சுப்ஹானல்லாஹ், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு நினைச்சீங்க? ஒரு மன்னர் கொடுத்த கிஃப்ட். அது அடிமை பெண்ணு. அடிமை பெண்ணு பிறந்தத்திலே நபிமார்கள் வம்சத்தில் பிறந்த பெண் இல்லை, அடிமை பெண்ணை கொடுத்தா அப்படி எடுத்திருக்கிறான். எப்படி சொல்லி கொடுத்திருப்பார் ஹாஜராமா, எப்படி வளர்த்திருப்பார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விட்டுட்டு போயிட்டார். கொஞ்சம் எங்க கல்புகள் அந்த நைட்டுக்கு கூட்டிட்டு போமா, ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பிஞ்சு குழந்தையோட ஒரு உம்மா நிற்கிறா. கண்ணற்ற தூரத்தில் எந்த மனுஷனே இல்லை, எந்த ஆறும் இல்லை, எந்த நீரூற்றும் இல்லை. அந்த நைட் எப்படி இருந்திருக்கும்? உங்க வைஃப் அங்கே தங்கி இருந்தா, உங்க புள்ள அழுது இருந்தா, யாருமே பக்கத்தில் இல்லாட்டி அவ மட்டுமே அந்த மண்ணில் அரவணைக்கணும். எந்த பெட்ரூம் ஃபெசிலிட்டியும் இல்லை,
எந்த பிளாங்கெட் ஃபெசிலிட்டியும் இல்லை. அந்த பாலைவனத்தில் அந்த இரவை ஹாஜரா அம்மா ரப்போடு கோவித்து கொண்டு நடக்கவில்லை. ரப்பே எனக்கு ஏன் இது என்று கேட்கவில்லை. ரப்பே நீ நடத்தினால் சரியாகத்தான் செய்வாய். அவங்க நினைச்சு அவங்களுக்கு தெரியும், அதை பார்த்தா தண்ணி முடிஞ்சிருமென்னு எந்த பொம்பளைக்கும் தெரியும், எவங்களுக்கும் தெரியும். ரப்பே நீ கைவிட மாட்ட. வல்லாஹி அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. இதுதான் ரப்புல் ஆலமீன் கிப்லாவுக்கு பக்கத்தில் நடத்த அதிசயத்தை சொல்கிற வரலாறு. அன்பிற்கினியவர்கள், என்ன ஆகுது? பல இரவுகள் ஓடுகிறது. அந்த அம்மா தனித்து வாழுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபோன் போட்டு எப்படிமா சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாது. அவங்க ஒரே ஒரு துவா பண்ணிட்டு போறாங்க. ரப்பனா ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலை. அவங்க கேட்ட ஒரு துவா என்னண்டா, யா அல்லாஹ் மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், மக்களோட கல்ப அவங்க பக்கம் திருப்பிரு. உடனடியா துவா கபூலாகு. என்ன ஆகுது? சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா அந்த இடத்துல நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வீடியோ பண்ணினா எப்படி நீங்க வீடியோ காட்சியை பார்ப்பீங்களோ ஹதீஸ்ல அப்படியே வருகிறது. குழந்தையை தண்ணி முடிஞ்சிட்டு, சாப்பாடு முடிஞ்சிட்டு, அந்த அம்மா பால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேம்பி தேம்பி விரைச்சு அழுகிறார். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலை அடித்து அழுகிறார், தண்ணீர் வேணும் என்று. இதை சகிக்க முடியாத ஹாஜர் அம்மா எழும்பினாங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏழாவது ஒரு புள்ள விரைச்சு அழுகிற நேரம், பசியில துடிச்சு அழுகிற நேரம் எந்த தாயால தாங்க முடியும்? உம்மாண்டா யார் தெரியுமா? அவ முதல்ல அவக்கு சாப்பிட்ருப்பா, பின்னாடி அவ குழந்தையை சாப்பிட கொடுத்துட்டு அவ வயிற்ற பசியில போட்டிருப்பா. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் பாருங்க, ஐசியூவில் இருக்கிற தாய்மார்கள் பிள்ளைகள் நிற்கிற நேரம், டீ குடிச்சிங்களா? இல்லைம்மா. தண்ணி குடிச்சிங்களா? உதரெல்லாம் வத்தி போயிருக்கு. என் புள்ள பேசணுமா? அந்த ஐசியூவில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கிட்ட போய் டாக்டர் என் புள்ள கையை கொஞ்சம் பிடிக்கலாமா? கண்ணத்தை மோந்துட்டு கேட்கும், மகன் நான் வந்திருக்கிறேம்மா, உம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா. இதான் தாய். ஆஸ்பத்திரி பக்கத்தில் இன்னைக்கு நைட் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுங்கண்டா அந்த சோகமான குரல்களை நீங்கள் கேட்பீங்க. இன்றைக்கு ராத்திரி உலகம் எங்கும் தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக துடிக்கிறார்கள். பிள்ளையுடைய உயிருக்கு போராடுகிற தருணங்கள் உலகம் எங்கும் இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள் நடந்து கொண்டிருக்கிறது, வீடுகளில். இது எங்கேயோ எல்லா இடங்களிலும் நடக்குது. பாலைவனத்தில் அந்த இரவு, அந்த நாள், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துடிக்கிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த அம்மா எழும்பினாங்க. பக்கத்துள்ள மலை. ஒரு உம்மா எதுக்கு மலைக்கு மேலே ஏறணும் தெரியுமா? யாராவது தூரத்தில் வருவாங்களா, செத்து போயிடுவோம், யாராவது மனிதன் தெரியுதான்னு பார்க்க ஏறுறாங்க. ஒரே இடத்துல குந்திட்டு பார்க்க இயலாது, துடிப்பீங்க. சோஃபா போட்டு ஏசி போட்டு வச்சிருப்பாங்க. புள்ள ஐசியூவில், வாப்பா ஐசியூவில், உட்காருங்கன்னா உட்கார மாட்டீங்க. இங்கேருந்து அங்கே நடப்பீங்க, அங்கேருந்து இங்கே நடப்பீங்க. அவ்வளோ ஏசிலையும் கை வேறுக்கும், கண்ணெல்லாம் மேலே போகும், தொடெல்லாம் நடுங்கும். என்ன டாக்டர் சொல்ல போறாரோ தெரியலையே, ஜனாசா இப்போ வந்துருமா அப்படி ஒரு பயங்கரம் வரும். அந்த அம்மாக்கு நிக்க இயலாது, தன் குழந்தை விரைச்சு அழுகுது. ஓடி போய் சஃபாக்கு மேலே ஏறி பார்க்கறாங்க, யாராவது ஒரு ஆள் அல்லாஹ் அனுப்புறானா, தூரத்திலிருந்து அனுப்புறானா? அந்த அம்மா விறுவிறுவிறுண்டு இறங்குறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறங்கி ஓடுறா மருவாவுக்கு. மருவால ஏறி பார்க்கிற அந்த பக்கம் யாராவது ஒரு ஆள் வருவாங்களா? சுமார் இன்றைக்கு 3.5 கிலோமீட்டர். இன்றைக்குள்ள ஆஜிகள் ஜம்சம காலில் ஊற்றணுமா, ஏர் கண்டிஷனில் தண்ணியை தலையில் ஊற்றணுமா? 3.5 கிலோமீட்டர். அந்த அம்மா எந்த அளவுக்கு ஓடி இருப்பா. இது ஏன் ஓட வைக்கிறான்ல? அந்த அம்மா எவ்வளோ பதறி இருப்பா. சும்மா யோசிச்சு பாருங்க, பிள்ளைய காணலன்ற ஒரு அம்மா ஓட வச்சு பாருங்க. பிள்ளைய காணலப்பா, ஸ்கூல் வேன் வரணும் 2 மணிக்கு, 4 மணி ஆச்சுன்னு பாருங்க. அந்த அம்மா எவ்வளோ நடப்பான்னு அவக்கே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பான், நடப்பா விறுவிறு நடப்பா, வேர்த்து கொட்டு, அவருக்கு எதுவுமே தெரியாது. என் புள்ள ராத்திரி வரைக்கும் பல கிலோமீட்டர் நடந்த தாய்க்கு எனக்கு நடக்குன்னு தெரியாது. அந்த அம்மா ஓடுறா ஓடுறா ஓடுறா, என்னாச்சுன்னு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிச்சி போச்சு. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் ஆனாலும் ஒரு பெண் ஓடினா நீங்கள் ஓடுங்கன்ட்டான். எல்லா நாளும் அந்த இடத்துல ஓடிட்டே இருக்கிறாங்க. இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாட சின்ன மண்ணு பெருசு அல்ல எடுக்கல, ஷஃபாவும் மருவாவும் அல்லாட சின்ன மண்ணுட்டான். அந்த அம்மா துடிக்கிற நேரம் கூட ரப்பேன்னு சொன்னான், தன் ரப்பிடம் முறியிட்டா. இப்பதான் மருவால நிக்கிறா, என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். புகாரியை பிரட்டி பாருங்க. அந்த சப்தம் கேட்குற நேரம் வித்தியாசமா கேட்குது. ஹாஜர் அம்மா தனக்குள்ள சும்மா இரி, ஒன்றும் இல்லை. அந்த கேட்ட சத்தம் யார் எவருன்னு தெரியாதனால அவங்க தனக்கு சொன்ன வார்த்தை சும்மா. திரும்ப அந்த சப்தம் கேட்கிறது. அப்பதான் வானவர் ஜிப்ரீல்
ஓயிற கட்டம். அந்த அம்மாக்கு தண்ணி தாபத்தின் உச்ச கட்டம், தண்ணி தாபத்தில் பால் வராத கட்டம். ஓடி 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 இருந்தா சாகணும், இதுக்கு மேல எதுவுமே நடக்காது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அருளை தொடங்க ஆரம்பிக்கிறான். வானத்திலிருந்து, வானலோகத்திலிருந்து ஒரு வானவரின் தலைவர் வந்து இறங்குறார். ஹதீஸில் வருகிறது, குதியை கீழே வைக்கிறார். அந்த மண்ணிலிருந்து தண்ணி வர எந்த சாத்தியமும் இல்லாத, லாயக்கும் இல்லாத மண். ஏண்டா கல் வடிச்சு பெரிய மலையகம்டா பரவாயில்ல, தண்ணீர் வர ஆரம்பிக்குது. ரசூல்லா சொன்னாங்க, ஆஜரா அம்மாவுக்கு அல்ல அருள் புரியட்டும் என்றாங்க. அந்த அம்மா ஜம் ஜம் என்றாங்க. ஜம் ஜம் என்ற அரபி இல்லை, அந்த அம்மா சொன்ன வார்த்தை அவங்க மொழியில், அதுவும் பாதுகாக்கப்பட்டு அந்த தண்ணிக்கு ஜம் ஜம்மா போச்சு. அதுக்கு அர்த்தம் நில்லு நில்லு இல்லைண்டா ஜீவ நதியாக ஓடி இருக்குமெண்டாங்க. அந்த அற்புதத்தை எல்லாம் கொடுக்குறா. தண்ணியா வேணுமா? தண்ணியா வேணும். தண்ணி வருகிற நேரம் அந்த ஆஜரா அவங்க தண்ணி சலாமுன் அலைஹா தண்ணியை கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளை இஸ்மாயிலுக்கும் கொடுத்ததா வருது ஹதீஸில். கொடுத்த பிறகு அந்த வானவர் சொல்றாங்க, பயப்படாதீங்க, நீங்க செத்து மடிய மாட்டீங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸை பரட்டி பாருங்க, நீங்க செத்து மடிய மாட்டீங்க. இவரும் இவங்க வாப்பாவும் சேர்த்து இந்த ஆலயத்தை கட்டுவாங்க. அல்லாஹ்வை சார்ந்து நிற்கிறவங்கள அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த வரியை சொல்ல தான் நான் இவ்வளவுக்கு கொண்டு வந்தேன். அந்த வானவர் சொல்லிட்டு போனார், இவரும் இவங்க வாப்பாவும் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவாங்க, இந்த கட்டிடத்தை கட்டுவாங்க. நீங்க செத்து மடிய மாட்டீங்க. அல்லாஹ்வை சார்ந்தவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஜசீரத்துல் அரப் இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, அமெரிக்கன் ஃப்ளைட் ஜித்தா ரியாத் வேர்ல்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டுகள்ல ஒரு ஏர்போர்ட்டாக ஜித்தா ஏர்போர்ட் மாறுது. பேசஞ்சர்ஸ் வராங்க, குளிருக்கா, நூறலியாக்க வர டூரிஸ்ட் மாதிரி டூரிசம் நடத்துகிற ஏரியாவா? எந்த டூரிஸ்ட்டுக்கு லாய்க்கு இல்லாத இடம். அந்த டெம்பரேச்சர் அவங்களுக்கு இதாகாது. அங்கே போனால் அந்த மக்கள் டூரிஸ்ட்டை கண்ணியப்படுத்துகிற அளவுக்கு இல்லை. அவங்க அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. இவ்வளோ மக்கள் ஏன் வர்றாங்க தெரியுமா? ஒரு ஆச்சரியம், ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுத்தீங்கன்னா இமிக்ரேஷனில் தண்ணி எடுத்துருவாங்க. எலவுட் இல்லைப்பா, தண்ணி கொண்டு போயிடாது. ஆனால் ஃப்ளைட்டில் தண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் பேக்கேஜில் எத்தனை கிலோன்னு பார்ப்பாங்க. 35 கிலோ அலோட் பண்ணுங்க. சில ஃப்ளைட் கொடுப்பாங்க 30 கிலோ. ஏன்னா ஃப்ளைட்டில் நீங்கள் நினைக்கிற 100 கிலோ போட்டோன்னா ஃப்ளைட் பாறை எப்படி போகும்? எல்லாரும் அவன் நினச்சிட்டு போனோன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் தான், கேல்குலேஷனில் தான் ஃப்ளைட்டை செஞ்சுருப்பாங்க. ஸோ ஃப்ளைட்டில் தனியான ஒரு இடம் ஜம்சம். வேர்ல்டு வைட் ஜம்சம் போகுது. அமெரிக்கா, ஐரோப்பா, பிரான்ஸ், ரஷ்யா, முழு வேர்ல்டுக்கு மாவு ஜம்சம் சப்ளை. ஜம்சம் தண்ணி போகிற நேரம் முன்னாடி பின்னாடி போலீஸ் போகிறாங்க. என்ன ஒரு சகோதரர் அங்கே கூட்டிகிட்டு போனார். எங்கே? ஜம்சம் தண்ணி, அதாவது ஹரத்துல கொஞ்சம் அங்கால ஒரு பெரிய யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட்டில் எப்படின்னா, வெளியில தான் காட்டினாங்க, உள்ளே போயில என்ட்ரு ஆகல. வெளியில் அந்த யூனிட்டில் எப்படின்னா ஹார்ட் பீட் ஆகுற மாதிரி ஜம்சம் இப்போ எத்தனை லிட்டர் கொப்பளிக்குதுன்னு வருது. சுப்ஹானல்லாஹ். தனி கம்ப்யூட்டரைஸ் ஏரியா, தனி கம்ப்யூட்டரைஸ் ஏரியா. மலிக் ஃபாதுக்கு பிறகு அவங்க அந்த கிணத்துடைய மிக அற்புதத்தை கண்டுகொண்டாங்க. என்ன கண்டுகொண்டாங்கன்னா, அந்த கிணறு இப்போ எத்தனை லட்சம் லிட்டர் கொப்பளிக்கிறது அந்த மெஷினில் காட்டிகிட்டே இருக்கு. ஜம்சமுக்கு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு எப்படி தெரியுமா? முன்னாடி போலீஸ் போகும், பின்னாடி போலீஸ் போகும். ஏன்பா பாடிகார்ட் இல்லை, யாராவது தப்பித்தவர் இந்த உம்மத்துக்கு துரோகம் பண்ணணும். ஜம்சம்ல நஞ்ச கலந்தா இந்த உம்மத் ஜம்சம்மை வித்தியாசமாக பார்க்க கூடாது என்பது பலத்த பாதுகாப்போடு சில இடங்களுக்கு ஜம்சம் பயணிக்குது. மாவு ஜம்சம் அதற்காக வேண்டி அவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி சவுதி கவர்மெண்ட் ஒரு ஆய்வு பண்ணிட்டு முடிவெடுத்தாங்க. அது வரைக்கும் நீங்களும் நான் உட்பட ஆரம்பத்தில் போற நேரம் இந்த தோல்ல வச்சுட்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. கிளனை வாங்கிட்டு போய் தண்ணியை நினைச்சிட்டு பாரத்தை தூக்கிட்டு வந்து ரூம்ல வச்சிருக்கிறேன். ஆனா அப்புறமேல என்னாச்சு, ஜம்சம் டோட்டலா மாறிச்சு. எப்படி? ஏர்போர்ட்ல வந்த பிறகு பாஸ்போர்ட்டை கொடுத்தா ஜம்சமை தருவாங்க. ஏனண்டா அந்த ஜம்சம் எங்கேருந்து போற தண்ணி வருதுன்னு சர்ச் பண்ணாங்க. வாதி இப்ராஹிம் வாதி என்று ஒன்று இருக்குது. அங்க மழை பெஞ்சாலும் பேயாட்டியும் தண்ணி வருகுது. சில இடங்கள் இங்கே சொல்லிங்க, இது வத்தாத தண்ணி என்று. வத்தலன்னா எடுத்து பார்க்கணும். வத்துறதுக்கு அப்படியே ஒரு பவு எடுத்து போட்டு ப்ரெஷர் பண்ணி மோட்டரை போட்டு எடுத்து பாருங்க பாப்போம், அப்போ வத்துதா இல்லைன்னு தெரியும். உலகத்தில் இந்த தடவை ஹரத்தில் 3 கோடி மக்கள் ரமலான்ல ஃபர்ஸ்ட் தடவை ரமலான் கடைசி ஃபர்ஸ்ட்ல வந்து 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 ஹஜ்ஜிகள் 3 கோடி பேர் இறுதி ரமலான் வரைக்கும் வர்றாங்க. ஹஜ்ஜில் 17 லட்சம் தான் கோட்டா. ஆக மொத்தம் 40 லட்சம் வருவாங்க. உள்ளுக்குள்ளவங்க சேர்ந்து மற்ற ஆட்கள் ரியாத் அந்த பக்கம்லாம். ஆனால்
ரமலான்ல வந்து கோட்டா இல்லை, வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. 3 கோடி பேர் 2015 இருக்குமா நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆய்வு படிக்க போக்கல என்ன சொல்றாங்க, டிஸ்பாசிபிள் கப் சவுதி ஹரத்தில் வச்சிருக்க ஹரமிங்ல வச்சிருக்கிற டிஸ்பாசிபிள் கப் 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப் ஒரு நாளைக்கு வீசுறாங்க. 20 லட்சம் பிளாஸ்டிக் கப்புகள் வீசுறாங்களாம். எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளவு தண்ணி நிறைச்சி ரூமுக்கு கொண்டு போறாங்க, எவ்வளவு தண்ணி ஃப்ளை பண்ணுது. வானத்தில் ஒரே ஒரு தண்ணி பறந்துட்டே இருக்குது. இப்ப ஃப்ளைட் ஆபரேட் ஆகுது ஜித்தாவுல இருந்து, இப்ப ஃப்ளைட் ஆபரேட் ஆகுது தாயிஃப்ல இருந்து, இப்ப உலகம் எங்க அந்த தண்ணி பறக்குது. நான் வல்லாஹி பண்ணி சொல்லுவேன், இந்த சபையில நான் பார்க்காம எல்லாருடைய தொண்டையும் ஜம்சம் நினைச்சிருக்கு. இந்த நாட்டுடைய அக்கறை பத்தி தண்ணி நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் அட்டாளச்சன தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, சில பேர் கலஹா தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஜம்சம் குடிக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த தண்ணீர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர் ஜிப்ரீல் குதிய வைக்கிறார், அது பொங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஜீவ நதியாக ஓடும்ண்டாங்க. ஆஜர் அம்மா மட்டும் நில்லு நில்லுன்னு நிற்கவாட்டாட். என்ன ஆச்சரியம்டா, ஜம்சம்முக்கு ஸ்டாப். அவங்க சொன்ன வார்த்தை புரிஞ்சிட்டு அது நின்றுட்டு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இன்றைக்கு அது புரியுது. என்ன புரியுதுன்னா, கோவிட் அவுட் பிரேக்ல ஹரத்தை பூட்டிட்டாங்க. இமாம் வருவார், அவரோட சேர்ந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, எல்லாம் இடம் வச்சு தொழுவாங்க. ஹரத்தை கம்ப்ளீட்லி பூட்டு இருந்தாங்க. தொழுகை மட்டுமே நடக்கும். அப்ப இந்த தண்ணி வர்ற மாதிரி வந்திருந்தா என்ன மக்காட வெள்ளம் இப்படி பார்க்க மாட்டீங்க. ஏண்டா ஹாஜிகள் வருகிற நேரம் அல்லாஹ் விருந்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து பொருந்திய தண்ணீரை அவர்கள் தொண்டையை நனைக்க கொடுக்கிற தண்ணி. ஹாஜிகள் அதை எடுக்காட்டி அந்த கிணறு அமைதியாவே நிற்கும். அந்த தண்ணி ஆடிட்டே இருக்கும். எடுக்க 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 வரும். மழை பெஞ்சாலும் மழை பெய்யாட்டி கீழே போட்டு பவுசர்ல இது பண்ணி பம்ப் பண்ணி தண்ணி எடுத்தாங்க. தண்ணி எடுத்து நிறைச்சி ஃபுல்லா முடிச்சு பார்த்தாங்க. இதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிறகுதான் இப்படி இது நடக்குது. நோ சான்ஸ். தண்ணி வத்ததே இல்லை இதுவரைக்கும். இன்றைக்காவது ஜம்சம் முடிஞ்சன்னு கேள்விப்பட்டீங்களா? இதான் பரக்கத், இதான் பரக்கத். அல்லாஹ்வுடைய உதவியை நம்புறவர்கள் பாலைவனத்தில் செத்து போகாவிட்டால் இன்றைக்கு போய் வட்டிக்காரனை நம்புறீங்களா? பொருளாதாரத்தில் கஷ்டப்பட ரப்பே கேட்டா நீங்க தருவீங்களா? அவர் தருவாரா? அதான் வட்டியில போனோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க பிள்ளைகளை அல்லாஹ் கைவிட மாட்டான், புரிந்து கொள்ளுங்கள். ரஸாக் என்று நம்பிட்டீங்களா? லஞ்சம் கொடுத்து செய்ய பார்க்குறீங்களா? அவன் ரஸாக். லஞ்சத்தில் தான் வாழ நினைக்கிறீங்களா? நீங்க ரஸாக்கை நம்பல, ரஸாக்கை நம்பவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார், அதனால் சொல்லுகிறேன், இந்த அற்புதத்தை ஆச்சரியத்தை கண்கூடாக பார்த்தா நம்ம சரணாகதி அடையணும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அந்த தண்ணீர் ஆச்சரியம் முடியவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஜீவன் அடியா ஓடினா உலகத்தை மூழ்கடிக்கிற தண்ணி என்றான். கொரோனா டைம்ல வரலையா? 3 கோடி பேர் வந்தா 3 கோடிக்கு தண்ணி இருக்குதான். 10 கோடி வந்தா 10 கோடிக்கு தண்ணியா? மக்கா தண்ணி வேற, ஜம்சம் தண்ணி வேற, டோட்டல் டிஃபரண்ட். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜம்சம் சாப்பாடுண்டாங்க. அது தண்ணி மட்டும் இல்லை, பசியை போக்கும்ண்டாங்க. பசியை போக்கும்ண்டாங்க ஜம்சம். இந்த உலகத்தில் சாப்பாடுக்குரிய தண்ணி. நாங்க வாங்குற தண்ணி எல்லாம் ஹை ஃப்ரெஷ், பெரிய ஒரு இதில் போய் அண்டர் வாட்டர் தண்ணி எடுத்து அந்த மாதிரி பியூர் வாட்டரை மலையகத்திலிருந்து எடுத்து ஃப்ரெஷ் பண்ணி பொட்டில் பண்ணிட்டு எக்ஸ்பயர் டேட் அடிக்கிறான். பிரதர், எதுக்குப்பா எக்ஸ்பயர் டேட்? தண்ணிக்கு எதுக்குப்பா எக்ஸ்பயர் டேட்? எல்லா தண்ணியும் அழுக்காயிரும்பா, தண்ணியை திறந்து வச்சா இதாயிரும். ரசூலுல்லாஹ் தண்ணியை பூட்டி வைக்க சொல்றாங்க. தண்ணி திறக்க கூடாது, அப்படி பூட்டி வைக்கணும். இது பொட்டில் உடைச்சா 1 இயர் இல்லப்பா, அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். ஒரே ஒரு தண்ணி உலகத்தில் இதுவரைக்கும் எக்ஸ்பயர் டேட் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி எடுத்து குப்பை அப்படி போட்டிங்கன்னா ஒரு மூலையில் 25 வயசுக்கு பிறகு குடிச்சாலும் அதில் எதுவுமே மாறாது. ஜம்சம், ஜம்சம் தண்ணி. அந்த குழந்தை அழுகிற நேரம் ரப்புல் ஆலமீன் கேட்டுட்டான். அந்த அம்மா சொன்னாங்களே, இப்ராஹிம் நபி போற அல்லாஹ் எங்களை பாப்பானண்டி. பாலைவனத்தில் செத்து போக வேண்டியவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் சாகல. அவர் அல்லாஹ்விடம் கேட்ட துவா நேரடியாக கபூலாச்சு. அந்த அம்மா ஓடினது யார் வீடியோவில் பார்த்தது? ஒரு அம்மா ஓடினாங்கன்னு முழு உலகத்துக்குமே எனக்கு தெரியுமா? இதை நீங்கள் இங்கே வீடியோ அழிச்சிடலாம், ஃபேஸ்புக்கில் உள்ள வீடியோ அழிக்கலாம். இந்த ஓடிய காட்சியை யாருக்கும் அழிக்கிறாது. அல்லாஹ் சேவ் பண்ணிட்டான், மூமினுடைய கல்புகளில் சேவ் பண்ணிட்டான். பெரிய பெரிய பிரசிடென்ட் மார்க்கில் வந்தாலும் ஷஃபால் இந்த மருவாக்கு ஓடணும். ஏன்? அந்த அம்மா ஓடினாங்க.
அங்கே போய் துவா கேட்கறதுக்கு எவ்வளோ கல்பு பதறி இருக்குமோ. ரசூலுல்லாஹ் சஃபாவுலே மருவாவுலே கிப்லாவை முன்னோக்கி துவா கேட்குற இடமா காட்டினாங்க உம்ராவில். ஏன் தெரியுமா? அது அந்த மூமெண்ட், அவங்க எதிர்பார்த்த மூமெண்ட், ரப்புல் ஆலமீனுடைய உதவி வருவதற்கு அவர்கள் எதிர்பார்த்த மூமெண்ட். அந்த மலை அல்லாஹ் சின்னமாக்கினான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க இந்த தேவையில்லாத இந்த கெட்ட முசீபத்து பிடிச்ச அரசியலை நம்புறீர்களா? எது உங்களுக்கு பெருசு? எது பெருசு? சாக்கட அரசியல். அதுக்கு பின்னாடி போட் பிடிக்கிறீங்களா? நேர்மையும் நியாயமும் எங்கேயோ அங்க நில்லுங்கள் சகோதரர்களே. ரப்புல் ஆலமீன் உங்களை கைவிட மாட்டான். உலகமே உங்களை கைவிட்டாலும் ரப்பு ஒரு போதும் கைவிட மாட்டான். இது தான் ஆதாரம். அல்லாஹ் வரலாறு நெடுகிலும் சொல்லி காட்டுகிறார். ஒரு ரெண்டு இடம் இல்லை சகோதரர்களே. இது எங்க கண்ணு முன்னாடி இன்றைக்கும் உலகத்தில் அசைஞ்சு அதாவது ஃப்ளைட் தன்னுடைய கண்டிஷன்களை மீறி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கொடுக்கிறார்கள் சான்ஸ். ஜம்சம்முக்கு அலவுட் என்கிறார்கள். அங்கே போய் சேருது தண்ணீர். எல்லா குழந்தைகளுடைய தொண்டையும் நலைகிறது. இந்த வரலாறை ஞாபகம் மாட்டுகிறார். உலகத்தில் எல்லா நாளும் ரஷ்ஷான ஒரு ஏரியா. இப்போ போய் வீடியோ பார்த்தீங்கன்னா மக்கள் ஓடுகிறார்கள். சஃபாவுலே மருவாவுலே ஹாஜரா சலாமுன் அலைஹா ஓடி நடம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒன்றை செய்தால் உலகமே சேர்ந்தால் அழிக்க இயலாது. சகோதரர்களே, அந்த ரப்பு இன்றைக்கு உயிரோடு நிற்கிறான். இறுதியாக ஒரு சில விடயங்களை சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் நிஅமன் நசீர் யார்? நிஅமல் மௌலா யார்? உங்களுக்கு உதவி தேவையா? நீங்கள் ரகசியமாக இருந்து இறைவனோடு பேசுங்கள். நீங்கள் மற்றவர்களை நம்பிக்கொண்டு அவர்களை சாராதீர்கள். ரப்பேண்டு இறைவனோடு இரவுகளை பேசுங்கள். கொஞ்சம் குழாவுங்கள். ஜசீரத்துல் அரபை அல்லாஹ் தூக்கி கொடுத்தார். சகோதரர்களே, பத்ர் களம் மிக அற்புதமான களம். சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஏன்னா வஹி வராமல் சொல்லலாது. 300 பேரும் 1000 பேரும் அல்லாஹ் தெரிவு செய்த நாள் ரமலானுடைய 17வது நாள். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? தண்ட உதவி இறக்கணுமெண்டா ஒரு டீமை ரொம்ப பலகீனமாக்கணுமா, இன்னொரு டீமை ரொம்ப பலமாக்கணுமா, பளிச்சென்று தெரியணுமா இல்லையா? சொல்லுவாங்களே, உடுப்பு ஊத்தி இருந்தா சேஃபெக்ஸ் போட்டா பளிச்சென்று தெரியும். அது மாதிரி பளிச்சென்று காட்டுறதுக்கு எல்லாம் என்ன பண்றான்? அந்த பக்கம் அரபிகள் வர்றாங்க, ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்றாங்க. 1000 பேர் பொம்பளைய கூட்டி வந்து ஆடை விட்டு பார்க்குறாங்க. எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 10 ஒட்டகம் அறுக்கப்படுது. ஒரு ஒட்டகம் 100 பேருக்கு சாப்பிடலாம். 10 ஒட்டகம் 1000 பேரை சொல்ல கணக்கு போடுறாங்க. 10 ஒட்டகம் அழுகுதுண்டா. மக்காவுடைய எக்கானமியில் எவ்வளோ பெரிய பணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை கொல்றதுக்கு. இந்த பக்கம் வறுமையான சஹாபாக்கள், முன்ன பின்ன ஆயுதங்கள் இல்லை. அன்றைக்கு ரமலானுடைய இரவுல 17வது இரவு, ரஹ்மான் ஜன்னாவுடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கிற இரவு, ஜகன்னத்தை பூட்டி இரவு, அதிகாலை வேளையில் ரஹ்மான் கீழே இறங்குகிற நேரம், பத்ருடைய களம். முஸ்லீம்கள் மிக ஏழ்மையோடு, வறுமையோடு, பசியோடு, பட்டினியோடு குஃபார்களை சந்திக்கிற இடம். சஹாபாக்கள் ரொம்ப இதோட மனநிலைமையோடு நிற்கிறாங்க. ஒரு தோழர் உங்களுக்கு தெரியும், பெருமானாரிடம் பழி தீர்க்கணும் என்று பின்னாடி வந்து பெருமானாரை மோந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னை குத்திட்டீங்க, நான் குத்தணும்ன்றார். அல்லாஹ்வுடைய தூதர் கலட்டி கொடுக்குறாங்க, குத்துங்க. அவர் பின்னாடி வந்து ரசூலுல்லாஹ் அப்படியே மோந்து கொண்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், சில வேளை நான் உங்களை பார்க்கிற கடைசி நாளாக இருக்கலாம். ஒரு வாட்டி உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களை அரவணைக்கணும் என்று தோணிச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அந்த இரவுல இந்த பூமியை விட்டும் அவர்கள் பிரிந்து போகிற உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. 1000 பேர் பலத்தோடு வந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்து யுத்தம் எப்படி ஏண்டா, ஒரு ஆள் பேரை வாசிப்பாங்க, இன்னொரு ஆள் இங்கேருந்து வாசிப்பாங்க, 2 பேர் சண்டை பிடிப்பாங்க, இன்னொரு ஆள் இங்கேருந்து போவாங்க, அங்கேருந்து போவாங்க. அப்புறம் தான் 2 படையும் சேரும். நேருக்கு நேர் ஓர். எங்கேயோ இருந்து மிசைலை போட்டு அங்கேருந்து மிசைல் போகிறல்ல, பேரை சொல்லி முன்னுக்கு இருந்து சண்டை பிடிப்பாங்க. ஈரான் பத்ர் இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா மம்னு, இப்போ ஓகே, இப்போ உம்ரா விசாக்கு அனுப்புகிறாங்க போல. பத்ர் என்பது ஒரு மையவாடி, ஃபுல்லாக தாப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் பத்ர். அந்த இடத்துல தான் யுத்தம் நடந்துச்சு. அது அடக்கம் செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துல அந்த ஓர் நடக்க ரொம்ப சின்ன இடம், ஃபேஸ் டு ஃபேஸ். அந்த இரவு பூராக ரசூலுல்லாஹ் தூங்கவே இல்லை. ஹதீஸை பரட்டி பாருங்க, முழு இரவும் அல்லாஹ்வோடு பேசிக்கொண்டே இருந்தார்கள். ரப்பே, இந்த கூட்டம் அழிதா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மாட்டார்கள். ரப்பே, உன்னுடைய உதவி வேண்டும் என்று பெருமானார் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீடியோ பண்ணின மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்கிறார். பெருமானார் பக்கத்தில் நான் உட்கார்ந்தேன். பெருமானார் அந்த இரவு தூங்காத இரவில் விழிக்கிறார். காலையில் பெருமானார் கையை ஏந்துறாங்க, சஜிதாவில் விழுந்த ரசூலுல்லாஹ் அப்புறம் கையை ஏந்தி துவா பண்ணுறாங்க.
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வேட்டி மாதிரி உடுத்திருந்தாங்க, மேல் ஒரு தோளில் துண்டு போட்டிருந்தாங்க. அந்த துண்டு கீழே உழுவுது. நான் பின்னாடி இருந்து அந்த துண்டை ரசூலுல்லாஹ் தோளில் போட்டு விட்டேன். ரசூலுல்லாஹ் அப்படி மதிமயங்கி அல்லாஹ்வோட பேசுறாங்க, ரப்பே இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றி விடு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்வதற்கு இந்த மண்ணுக்கு மேல் உள்ள இவர்கள் அழிந்து விட்டால் யாரும் மீய மாட்டார்கள் யா அல்லாஹ். திரும்ப திரும்ப கைகளை உயர்த்துற நேரம் திரும்ப திரும்ப அந்த துண்டு கீழே விழுவுது. நான் போட்டு விட்டுட்டு ஒரு முறை அவர் பிடிச்சி சொல்றார், யா ரசூலல்லாஹ் போதும், நீங்க ரப்பிடம் நிறையவே கேட்டுட்டீங்க யா ரசூலல்லாஹ் போதும். பெருமானார் தன் கையை கீழே போடல. திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னுது. சயஹ்ஸமுல் ஜம்மு வ யவல்லூன துபுர் குர்ஆனாய தோதப்படுகிறது, குர்ஆனாய தோதப்படுகிறது. இந்த கூட்டம் புறமுதுகிட்டு ஓடுவார்கள். யுத்தத்துக்கு முன்னாடியே குர்ஆன் சொல்லிவிட்டது இவங்க தோத்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த இடத்துல உத்துபா, இந்த இடத்துல அபூ ஜஹல், இந்த இடத்துல ஷைபா. அவர் சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்திலே நான் ஆன்மா இருக்குதோ அவன் மீது ஆணையாக. அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னவர்களை நான் பின்னாடி அவைகள் ஒவ்வொன்றாக அவதானித்து பார்த்து அந்தந்த இடத்தில் ஆள் காலியாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமா மின்னுச்சு. கைகளை கீழே போட்டார்கள். சொன்னார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கிய கையை கீழே போடல. அந்த மண்ணுக்கு வானலோகத்திலிருந்து வானவர்கள் மெல்ல மெல்ல பத்ருடைய மண்ணை மிதிப்பதை ரசூலுல்லாஹ் தன் கண்களால் பார்த்தார்கள். தோழர்கள் சொன்னார்கள், யுத்தம் நடக்கிறது யா ரசூலல்லாஹ், வல்லாஹி வல்லாஹி வாளன் எடுத்தேன் யா ரசூலல்லாஹ், வல்லாஹி நான் வெட்டவில்லை, தலை கீழே போனது, தலை உருண்டு போனது நான் கண்டேன், வல்லாஹி வெட்டவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வானவர்கள் உங்களை முந்தி விட்டார்கள் என்றார்கள். வானவர்கள் உங்களை முந்திவிட்ட இந்த பூமிக்கு மேல் வானவர்கள் நின்று போராடிய ஒரு களம் பத்ர் யுத்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மானுடைய உதவி இந்த பூமிக்கு வந்தால் மிக பெரும் படைகள் தாங்காத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலஸ்தீன மண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய தொடங்கி விட்டால் உதவிதான். இப்பொழுதும் நான் சொல்கிறேன், இஸ்ரேல் தாங்காது, இஸ்ரேல் தாங்காது. ஏனென்றால் மிக பலமான ஆயுதங்களை இஸ்ரேல் வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே அயன் டோம்கள் யாரிடம் இருந்ததென்றால் இஸ்ரேல். அயன் டோம் என்ற இரும்பு கவசம். நாங்கள்லாம் கூரை போட்டிருக்கிறோம், இஸ்ரேல் வானத்தை மட்டும்தான் அயன் டோமால கூரை போட்டிருக்கிறோம். என்ன, எங்க கூரைக்கு பொம் போட்டால் கீழே விழுந்துரும் பொம்பு. இஸ்ரேலுக்கு எந்த பெரிய மிசைல் வந்தாலும் ரோபோட்டிக்ஸ், அங்கே ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கிறான். இந்த ரோபோட்டிக்கும் இதுக்கு தான் அயன் டோம்ன்றது. 2019 என் ஞாபகம் சரி என்றால் அமெரிக்கா பிச்சை கேட்டது இஸ்ரேலிடம், எங்களுக்கு அயன் டோம் வேணும் என்று. வேர்ல்டில் 2வது நாடு அயன் டோமை இஸ்ரேல் கொடுத்த 2வது நாடு அமெரிக்கா. இஸ்ரேலுடைய கண்டுபிடிப்பு மிக பலமான கண்டுபிடிப்பு. வானத்தில் இரும்பு கவசம் போட்டார்கள், எங்களுக்கு எவனும் தாக்க முடியாது. நீங்களாம் வீட்டுக்கு கூரை போட்டீங்கடா, நாங்கள் இஸ்ரேலுக்கே கூரை போட்டு வச்சிருக்கிறோம்ட்டாங்க. இஸ்ரேல் தன்னுடைய அராஜகத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு மெர்காவா வேர்ஷன் 4 வெளியாக்கினார். உலகத்தில் இரும்பு கவசங்கள், அதாவது அந்த அளவுக்கு போர்த்தாங்கிகளில் இவ்வளவு பவர்ஃபுல்லான போர்த்தாங்கி இல்லைங்கிறார்கள். வேர்ஷன் 4 அதுதான் ஹை குவாலிட்டி இரும்பு. அப்படி பெரிய தாக்குறது வேர்ல்டில் உள்ள, அதாவது நம்ம பார்க்குற நேரம் அவங்க ஆயுதங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டா எல்லாமே நவீன, அதாவது புதிய டெக்னாலஜி. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன்களை அனுப்புகிறார்கள். ட்ரோன் சரியாக கொண்டு போய் பார்த்து கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்குது. அவ்வளோ பவர்ஃபுல் ட்ரோன். ஒரு பக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க. பத்ரை மனசில் வச்சுக்கோங்க, பத்ரை மனசில் வைங்க. பத்ரில் ஒரு பக்கத்தில் அரபிகள் துடித்து கொண்டிருந்தார்கள். மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டு பொம்பளையை கூட்டி வந்து கதையை முடிச்சிரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பக்கத்தில் முஸ்லிம்கள் 17வது இரவில் ரமலானில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த, ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே, ரப்பே எங்களை கைவிட்டு விடாதே. லேசான ஒரு மழை பெய்கிறது. லேசான ஒரு மழையும் ஒரு சின்ன தூக்கத்தையும் சஹாபாக்கள் அடைகிறார்கள். அந்த இரவு அமர்கலமான இரவு. வானவர்கள் அந்த மண்ணிலே, பூமியிலே, இந்த மண்ணிலே நபி இருக்கிற நேரம் இறங்குற இரவு. இப்போ அப்படியே இஸ்ரேலுக்கு போவோம். அவர்கள் பலமான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உளவுத்துறைகள், எந்த உளவுத்துறைப்பா பலம்னு கேட்டிங்கன்னா எல்லா உளவுத்துறையும் உட்கார வச்சாச்சு. எதுப்பா பலம்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா சிஐடியா, இந்தியாவோட ரோவா என்று கேட்டிங்கன்னா 2 பேர் சொல்லுவார்கள். ஒன்று CIA, அமெரிக்காவுடைய இன்வெஸ்டிகேஷன், அமெரிக்காவுடைய அந்த உளவுத்துறை. இல்லைண்டா மொசாடு. மொசாடு யாரண்டா இஸ்ரேல். சில வேளை மொசாடு தான் உலகத்திலே நம்பவன் என்று பேசுவார். உளவுத்துறையில் நம்பவன். நீங்கள் பூந்து வந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருண்டா.
உலகத்திலே நம்பர் 1 உளவுத்துறை, நம்பர் 1 போர்க்கவசங்கள் எல்லாம், அதாவது இரும்பு கவசங்கள் எல்லாம் போட்டு ஆயுதத்துக்கு தாண்டி உலகத்தில் எவ்வளோ பணம் வேணும், கூலிப்படை எத்தனை ஊர்லேருந்து எடுக்கணுமோ சல்லி கொடுத்து கோடி கணக்கில் கூலிப்படை. இதுக்கு போக உலகத்தில் வீட்டோ பவரை கையில் வச்ச அமெரிக்காவோட எவனும் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்டா? அமெரிக்காவை மிஞ்சி யாரும் பேசக்கூடாதுன்னு உலக ஓர், அதாவது மிக பெரும் உலக யுத்தத்தில் படிப்பினப்பட்டுச்சு ஜப்பான். உலக வாரில் என்னாச்சு? உலக வார் நிக்கல, ஜப்பான் முன்னாடி வந்துச்சு, அடிப்பாமண்டா. அமெரிக்கா சொன்னா அணுகுண்ட போடுவேன் நிப்பாட்டண்டா, இல்லை நீ போட்டா போடு நான் பார்ப்பேன்டா. ஜப்பானுடைய 2 இதயங்கள் ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படியே டார்கெட் பண்ணி மேலே பறக்க விடவும் இல்லை, கீழே போடவும் இல்லை, நடுத்தரப்பில் பிடிக்க விட்டான். லட்சமா அசந்து விழுந்தாங்க. உடனடியாக நாகசாக்கிக்கு டார்கெட் பண்ணுற டைமில் ஜப்பான் கேட்டுச்சு அமெரிக்காவுக்கு, நிப்பாட்டி அடங்கிட்டேன்டா, இதுக்கு மேலே யுத்தம் பண்ண மாட்டோம், வேர்ல்ட் வாரை நிப்பாட்டிடுவோம், இதுக்கு மேலே இது வேணாம். ஆனால் அப்போவே அமெரிக்கா நாகசாக்கிக்கு போட்டு முடிச்சுட்டான். நாகசாக்கிக்கு போட்டு முடிச்சா அமெரிக்காவோட உலகம் அடங்கிட்டு, அமெரிக்கா தன் கையில் பவர் எடுத்துட்டு உலகத்துக்கு சொல்லிச்சு, என்னோட இதுக்கு மேலே எவனாவது போட்டிங்க நான் எல்லாரும் அழிச்சிருவேன், அணுகுண்டு என் கையில் இருக்குது. உலகம் அமெரிக்காவுக்கு ஒரு மூச்சு விடாது. உலகம் பயத்த அந்த பாடத்தை படித்ததுக்கு பிறகு அமெரிக்கா உலகத்தின் ராஜாவாக மாறினான். சோ இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன், இஸ்ரேலுக்கு அட்டாக் நடந்தா ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வந்து இறங்கினா. இஸ்ரேல் கல்ஃபில் உள்ள ஒரே காஃபிர் நாடு, ஷியாக்களை விட்டுருங்க. இந்த பக்கத்தில் அவ்வளவும் அரபுகள் எல்லாத்தையும் நிற்க வச்சு இஸ்ரேல் பேசின அரபு நாடுகள் தீல கலைய குனியணும். அவங்களுடைய பெட்ரோலியம் பவரை கையில் வச்சாரு. கல்ஃபில் உள்ள ஒரு காஃபிர் நாடு ஒரு பேச்சு பேச முடியாத அளவுக்கு தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் இஸ்ரேல் கையில் வச்சிருந்தான். இஸ்ரேலுடைய உடனே இஸ்ரேல் தாக்கப்படுற நேரம் அங்கிருந்து உடனடியாக ஃபோன் போடுறாங்க அமெரிக்காவில் இருந்து, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்கன் பிரசிடென்ட் விமானத்திற்கு வந்து லேண்டு பண்ணி உள்ள வாராரண்டா, உலகத்துக்கு சொல்லுது இஸ்ரேலுக்கு கை வச்சுங்கண்டா, அமெரிக்கா சீரிப்பாய், கவனமாக நடந்துக்கோங்க மெசேஜ் தான். இல்லாட்டி ஃபோனில் சொல்லுவார், ஓஹோ ரொம்ப கவலையாக இருக்குது, உங்கள் மக்கள் பஸ்ட்டுட்டாங்களா? கீழே இறங்கி மண்ணில் இறங்கி அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் எல்லாரும் என்ன காட்டினாங்க, நாங்கள் இஸ்ரேலோட நிற்கிறோம், எல்லாரும் சப்சுப் பண்ண நிற்கிறோம். இப்போ வீடியோ கேமராவை கொண்டு போங்க பலஸ்தீனத்துக்கு, அங்கே யாரப்பா இருக்கிறது? அவங்க கையில் உலகத்தில் உள்ள எந்த எல்டிடிக்கு இருந்துச்சு ஒரு விமானம், அந்த விமானத்தில் கொண்டு வந்து கொழும்புல கடைசி யுத்த நேரம் அடிக்க போனாங்க. அந்த நேரத்தில் அந்த விமானத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இலங்கை இராணுவம் அடித்து தரமட்டமாக்கிச்சு. அவங்க கையில் எல்டிடி கையிலையாவது ஒரு விமானம் இருந்துச்சு, இவங்க கையில் ராக்கெட் தான், அதாவது பேராசூட் தான் இருக்குது, விமானம் இல்லை. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இவன் நிப்பாட்டினா அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி அவன் நிப்பாட்டின இல்லை. அவங்கள ஒரு காசா ஸ்ட்ரிப், அது ஒரு சின்ன ஒரு இடம், 10 லட்சத்தை போட்டு அடைக்கணும், பேசாம சாம் சும்பன்னு நிற்கணும். அவன் ஊரில் அவனை விரட்டினா எல்லாரையும் பண்ணினா. அந்த மக்களுக்கு டெக்னாலஜி தெரியாது, அவங்களுக்கு கல்ஃபில் உள்ள சவுதிக்குள்ள மிலிட்டரி பவர் அவங்கள்ட்ட இல்லை, சவுதியில் உள்ள மிலிட்டரி பவர் இல்லை. கல்ஃபில் ஏழை மக்கள் பலஸ்தீன மக்கள், அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை, எந்த டெக்னாலஜியும் இல்லை. முழு வேர்ல்டும் திரும்பி பார்க்குது. இஸ்ரேல் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். ஏண்டா இதுக்கு முன்னாடி அவங்க மிஷன் 6 நாளில் கல்ஃபில் எல்லா நாடையும் வாயை பொத்த வச்சார்கள். அவங்க அட்டாக் பண்ண தொடங்கினா, மொசாடு போய் இறங்கினா, முழு கல்ஃபும் வாயை பொத்து, ஊருக்குள்ள பூந்து தலைவர் அயன் டோம்கள் சதறி போகிறது. இவர்கள் யார் மோட்டார் சைக்கிளை வச்சுட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான வல்லரசு சப்போர்ட் பண்ற நாடுக்கு அடிக்கிறாங்க. அவர்கள் போய் கையில் உள்ள என்னமோ ஒன்றை கொண்டு போய் வெடியில் கொஞ்சம் பெருசாக செஞ்சால் என்ன ஆகுமோ அதை மாதிரி ஒன்றை செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வாயில் பிஸ்மில்லான்னு கேட்குறோம், அல்லாஹ் அக்பர்ன்னு கேட்குறோம். அந்த மக்கள் தன்னுடைய மண்ணுக்காக போராடுகிறார்கள், அந்த மக்கள் தன்னுடைய மண்ணுக்காக போறார்கள். என்ன அதிசயம் தெரியுமா? எங்கேயோ பங்கருக்குள்ளே போய் நிற்கிறாங்களாம். எவ்வளோ நாளைக்கு சாப்பாடுப்பா? 365 நாள் தாண்டிட்டு. என்னப்பா யாருமே டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கிறேன், ஒன்றுமே இல்லாதவனை 2 நாள் அழிச்சு முடிச்சிருவேன்னு நினச்சேன். 365 நாள் காலி முடிக்கலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் அவன் இப்படித்தான் நாடினால் ஒரு இடத்துக்கு பலத்தை கொடுத்து இன்னொரு பலவீனத்தை கொடுத்து அல்லாஹ்னு சப்தம் கேட்டால், பிஸ்மில்லான்னு கேட்டால், அல்லாஹ் அக்பர் என்று கேட்டால் ரப்பு அவர்களை கைவிட மாட்டான்.
அவர்கள் உறுதியாக நிற்கும் வரைக்கும், மறந்துடாதீங்க, அவர்கள் உறுதியாக நிற்கும் வரைக்கும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, வேர்ல்டில் ஆக சின்ன எந்த கவர்மெண்ட் இல்லை, மிலிட்ரி பவர் இல்லை, அவங்க கையில் ஆயுதம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவங்க தலைவர்களுக்கு பெரிய மாளிகைகள் இல்லை, ஜஸ்ட் நார்மல் மனிதர்கள். அவர்களோடு இந்த ஓர் இழுக்குதுண்டா. ஒரு பெரிய பாடி பில்டர் ரோட்டில் போகிற நேரம் பால் குடிக்கிற பிள்ளைய அடித்து ஒரே நாளில் களத்தை நசுக்கி கொள்ளலாம். என்னடா ஒரு வருஷமாக அந்த பிள்ளையோட சண்டை பிடிக்கிறான்னு கேட்டால் பிடிக்கும். அதுதான் இஸ்ரேலும் பலஸ்தீனும் வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் உலகத்துக்கு முன்னாடி தலை குனிந்து விட்டார்கள், கேவலப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பத்ர் களம் அப்படி அமைந்திருந்தது. ரஹ்மான் அந்த 17வது நாளில் தன் உதவியை இந்த பூமிக்கு இறக்க நாடினான். வானவர்களை இறக்கினான். இந்த பூமிகளை மனிதர்கள் முதலில் அனுபவித்தார்கள். தங்கள் வாள்களுக்கு முன்னாடி தலைகள் வெட்டப்பட்டதை கண்டார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் பார்த்தோம் யா ரசூலல்லாஹ், வல்லாஹி நாங்கள் வெட்டவில்லை யா ரசூலல்லாஹ். அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். யுத்தம் முடிந்தது. குஃபார்கள் ஓடினார்கள். முஸ்லிம்கள் வெற்றியை அமைதியாக கொண்டாடினார்கள். பெருமானார் நடந்து போனார்கள். டெட் பாடிகள் அங்காங்கே இருந்தது. அபூஜகளுடைய டெட் பாடிக்கு பக்கத்தில் வந்தார்கள். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு உட்பட சில தோழர்கள் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டால், ஹல் வஜத்து மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு புரிகிறியான்னு கேட்டார். என் ரப்பு எனக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கு இறைவன் தந்த வாக்குறுதி புரியுதான்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹு பிடிச்சாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், செத்தவங்களோட பேசுறீங்க, கேட்காது. அல் ஆன் யஅலமூன், இப்போ அவங்க புரிகிறாங்க உமரண்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அவங்க புரிகிறாங்க. செத்துட்டாங்க. அபூஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, உமையா காலி. 13 ஆண்டுகள் பெருமானாரை விரட்டினார்கள். பத்ரிலே வந்து திரும்பி போக முடியாமல் போனார்கள். அல்லாஹ் வானவர்களை இறக்கினான். உஹது, இது பயங்கரமான யுத்தம். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா பின் அபி ஜஹல் வருகிறார். பாப்பாமார்களை கொண்ட பழிய அரபி பெண்கள் ஏசுறாங்க. என்னப்பா விரட்டின கூட்டம் உங்களை விரட்டிட்டானா, பலமாயிட்டாங்களோ? வெக்கமா இல்லை. அரபி பெண்களுடைய பேச்சுக்கு கொந்தளிச்ச இளைஞர்களும் 1000 பேரா வந்தவங்க 3000 பேரா மாறினாங்க. உஹது மலையை ஒட்டினது. அவங்களை அல்லாஹ் நெருங்க வச்சார். பாப்பாவை கொண்டவங்களை பழித்திருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கண்ணால் காட்டினாங்க. வெறும் 9 பேர் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு. எல்லாரும் ஆங்காங்கே மலையில் ஜபல் ரூமாத்தில் போய் பாருங்க. உஹது மலைக்கு பக்கத்தில் சின்ன ஒரு மலை இருக்குது. அங்கே உஹது மலை. இந்த இடங்கள்ல தான் ரசூலுல்லாஹ் ஆட்களை வச்சுருந்தாங்க. எந்த இடத்துல விவரித்து சொல்லுவாங்க. பெருமானார் இங்கே நிற்க ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அடிச்சு ஆட்டி பெருமானார் பல்லு உடையுது. நெத்தி கவசம் போட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நெத்தி காயப்படுது. ரசூலுல்லாஹ்வுக்கு லேசாக மயக்கம் வருது. பெருமானார் இந்த நேரத்தில் 7 அன்சாரிகள் 2 முஹாஜிர்கள் இப்போ தான் ஒரு ஆளாக அவங்களுக்குரிய நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பின்னாடி போங்கன்றாங்க. முன்னாடி ஒரு அன்சாரி நெஞ்ச கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எட்டி பார்க்குறாங்க. யார சொல்லலாம், எட்டி பார்த்துறாங்க. யார சொல்லலாம், உங்களுக்கு படும் எங்களுக்கு படட்டும் யார சொல்லலாம். ஒரு தோழராக கீழே விழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜென்னா ஜென்னா. ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சை கொடுத்தார்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்கள் தன்னுடைய உயிரை விட அந்த நபியை நேசித்தார்கள். அவர்களுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் நிற்க, பெருமானாருக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. யாரும் இல்லை. அன்சாரிகள் ஒவ்வொருவராக போக 2 முஹாஜிர்கள் மீறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தியில் பார்க்குற ஷாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு காயம் மயக்கம், நாங்கள் 2 பேரும் நின்று எல்லாரும் பக்கத்தில், மக்கள் ஓடி வர முன்னாடி கடுமையான சண்டை. 2 பேரை கண்டேன் யார சொல்லலாம், வல்லாஹி வெள்ளையாக உடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்கள கண்டதே இல்லை. இதுக்கு பின்னாடியும் தேடி பார்க்குறேன், அவங்கள காணல. என்ன அடி அடித்தாங்க யார சொல்லலாம். அந்த அடி உங்களை நெருங்க கூடவில்லை, நெருங்க விடவே இல்லை. அவங்க யார சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜிப்ரீலும் மீகாயிலும் என்றார். என்னுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலையும் மீகாயிலையும் அந்த இடத்துல அனுப்பின. ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆகவே இல்லை. வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், என்ன கொல்லுவாங்க, உங்களை பிடிப்பாங்க, என்ன கைது செய்வாங்கன்னு இருந்தா டென்ஷன்ல நரம்பு வெடிக்கும். அல்லாஹ்வுடைய இல்லையார்கள் பெருமானாருக்கு எந்த டென்ஷனும் இல்லை. வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், மனிதர்கள் இந்த அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். நிஅமன் நஸீர் நிஅமல் மௌலா, சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன். இந்த மண்ணுக்கு மேல் இவ்வளோ எதிர்ப்பு நின்று அவர் ஒரு நாள் அவருடைய நரம்பு வெடிக்கவும் இல்லை, அவர் டென்ஷனாகி கத்தவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மூர்ச்சையிட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க.
அந்த ஜனாசாக்கள் எதுவுமே அன்றைக்கு தொழுவிக்கப்படவில்லை. 8 வருடங்களுக்கு பிறகு ரசூலா தொழுவிப்பாங்க. ரசூலோட மௌத்து நெருங்குற நேரத்தில் ஏன்னா அன்றைக்கு ரசூலுல்லா மூழ்ச்சிட்டு விழுந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உஹத். இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் அடுத்தது ஹந்தக். குஃபார்கள் முழு அரபு தீபகற்பத்துக்கு நடக்கிறார்கள். குறைஷிகள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்களை விரட்டி விட்டோம், 2 பேர் 100 பேர் ஆகினாங்க, இதுக்கு மேலே காபத்துள்ளால இவ்வளவு சிலைகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு கோத்திரங்கள் இருக்கிறாங்க. அவங்க ஹஜ்ஜிக்கு வந்தால் காபத்துல்லா பக்கத்தில் வந்து அவங்க சிலைகளை குளிப்பாட்டி எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் அந்த கோத்திரங்கள் எல்லாருக்கும் காபத்துல்லா இது ஹஜ்ஜி அப்பையும் நடக்குது. ஃபுல்லாக நிர்வாணமாகி விசில் அடித்து கைத்தட்டி ஹஜ்ஜி நடக்கும், தவாஃப் நடக்கும். ஸோ ஹஜ்ஜி நடக்குது அப்பையும். அதாவது இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்த ஹஜ்ஜில் வேற ஹஜ்ஜி. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா கோத்திரத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்க போய் எல்லாரையும் சொல்கிறாங்க, வாங்க, எங்கள் அப்பம் பாட்டம் கொள்கை இல்லாமல் போயிடும், கண்ணு முன்னாடி வளர்றாங்க, அழிச்சிருவோம். எவ்வளோ பேரை சேர்த்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஊரில் இருந்து கொல்ல பார்த்தாங்க, கொல்ல கிடைக்கல. ஹிஜ்ரத்து போகிற வழியில் 100 ஒட்டகம் பரிசன்னாங்க, கொல்ல கிடைக்கல. பத்ரில் 1000 பேரோட வந்தாங்க, கொல்ல கிடைக்கல. உஹதில் 3000 பேரோட வந்தாங்க, கொல்ல கிடைக்கல. அஹ்ஸாபில் 10,000 வெறியர்கள் வர்றாங்க, கொண்டுட்டு முடிப்பு. அவங்களுக்கு என்ன வேணும்? மதீனால ஈசு பண்ண வேணுமா? ஒரே ஒரு ஆளோட ரூஹு வேணும். அவர் பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாருப்பா? விபச்சாரம் செய்ய சொன்னாரா? குடிக்க சொன்னாரா? அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். அது எங்களுக்கு பிடிக்கல. அந்த அணிகளை ஷைத்தான் 10,000 பேரோட அணிவகுத்து நிற்கிற நேரம். முடிவு இந்த பத்ரில் சந்திக்கிறது, இடையில சந்திக்கிறது இல்லை, டோட்டலாக ரவுண்ட் அவுட். ஒண்டி நாங்கள் உள்ளே போய் காலி பண்ணுறது, இல்லைண்டா அங்கேருந்து அவங்க செத்து மடியன், சாப்பாடு போகாது. எவ்வளோ நாளைக்கு மதியனால சாப்பாடு இருக்கும்? அது என்ன நீரூற்றுகள் வர்ற இடமா? அங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுவோம், நாங்கள் வெளியில் நிற்போம், ஃபுல்லாக இது பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. 10,000 பேரோட வந்த யுத்தத்தை நீங்கள் போய் பிரட்டி பார்த்தீங்கண்டா 29 நாட்கள் வெளியில் நிற்கிறாங்க. அந்த யுத்தத்தை உங்களுக்கு தெரியும், நீண்ட பேச தேவையில்லை. அதாவது பெரிய அகல் தோன்றாங்க, அந்த அகலில் சஹாபாக்கள் 10 நாட்கள் கஷ்டப்படுறாங்க. வயிற்றில் கல் தொங்குது. பெருமானார் அகல் தோன்றார், நெஞ்சு முடியில் மண்ணு படுகுது. ஒரு தோழர் ஜாபிர் ரசூலாவை பார்க்குறாங்க, அந்த போடப்பட்ட ட்ரெஸ்ஸு கிடையாது ரசூலா வயிற்ற பார்க்குறாங்க. ஹமசன் ஷதீதா, வயிறு ஒட்டி போயிருக்குது. வீட்டில் ஓடி போய் சொன்னார் வைஃப்ட, எனக்கு ரசூலுல்லா வயிறை பார்க்க முடியல. அவ்வளவு கஷ்டப்படுற ரசூலுல்லா. பெருமானார் குளித்தோண்டுங்க, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்களுக்கு அவர் எங்கேயோ ஒரு மரத்துக்கு அடியில் இல்லை, அவர் மண்ணை எடுக்கிறார், அந்த மக்களோட கஷ்டப்படுகிறார். ஜாபிர் வைஃப்ட போய் சொல்றார், அந்த மெலிஞ்ச ஆடை அறுத்துருவோமா? ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு சாப்பிட? அல்லாஹ் கோவமா? அல்லாஹ் தன்னுடைய உதவி இறக்கிறதுக்கு இப்படி ஒரு தருணத்தை உண்டாக்குவான். உங்க வீட்டில் எங்க வீட்லையும் பிரச்சனைண்டா பயந்துடாதீங்க, வல்லாஹி உதவி வரப்போகுது. மூமின்களாக இருந்தா உதவி அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். தாய் வயிற்றில் உங்களுக்கு ஏழாத டைமில் உங்களுக்கு உணவு தந்தவன், இந்த பூமியில் வெளியே வந்த பிறகு பால் தந்தவன் உங்களை ஒரு போதும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அஹ்ஸாபுடைய போர்க்களம் அப்படி நிற்க 10,000 பேர் வந்தா, சும்மா எட்டி பாருங்க, 10,000 பேர் உங்களை கொல்ல ஒரே கோஷத்தில் வந்தா எப்படி? காலெல்லாம் நடுங்காது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகாது. 1000 பேர் 2,000 பேரா? நான் அந்த வரலாறை உங்களுக்கு சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அது ரொம்ப அற்புதமான வரலாறு. 10,000 பேர் முழு மதீனாவையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. மேல் ரோடு கீழ் ரோடு எல்லாமே க்ரௌட். பின்னாடி முன்னாடி உள்ள ஏரியாவில் ரசூலுல்லா, இன்றைக்கி போய் நீங்கள் மதீனா மேப் எடுங்க அல்லது நீங்கள் மதீனாவுக்கு போங்க, ரசூலுல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு போகிற டைமில் இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா மதீனாவில் பெரிய மலைகள் இருக்கு. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அடர்த்தியான ஈச்சமர தோட்டம், அது யகூதிகள்ட. முன்னாடி உள்ள பெரிய ஸ்பேஸ் தான் குழி தோண்டி நடம். ஏன்னா வந்தால் ஒன்று மலையேறி தான் இந்த பக்கம் வரணும், வரையலாது. இந்த பக்கமும் கஷ்டம், வர்றேன்னா டிரெக்டாக இப்படி வரணும். குழியை தோன்றாங்க, அகல தோன்றாங்க. இது பாரசீகத்திலிருந்து வந்த சல்மான் ஃபாரிசி சொன்ன ஐடியா ரலியல்லாஹு அன்ஹு. எங்கள் ஊரில் இப்படி தோண்டுவாங்கன்னு தோண்டிட்டாங்க. பின்னாடி உள்ள யகூதியோட ஒப்பந்தம் பண்ணுறாங்க, பின்னாடி விட்டுறாதீங்க, எங்கள் 2 பேரை தான் பிரச்சனையாக போயிடும், எங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் போயிடும், நீங்கள் பின்னாடி நில்லுங்க, உங்களோட அவங்க கோபம் இல்லையே வரமாட்டாங்க. அவனும் ஒப்பந்தம் சரியன்றான்.
பின்னாடி ஈச்சமர தோட்டங்கள் முடிகிற இடத்துல பெண்களும் பிள்ளைகளும் அணிவகுக்கப்படுறாங்க. இங்கே பாதுகாப்பு இல்லைங்க, ஏன்னா ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறோம், யஹூதி சைடால் வரமாட்டாங்க, இங்கே இருங்க. முன்னாடி போர் நடக்குது, அடிக்கிற அம்பு வேகமாக வருகுது, கடும் பலத்த போர், பெரிய அகல் நிற்குது, அங்கேருந்து இங்கே வர முடியாமல் நிற்குது. யுத்தம் எவ்வளோ வீரியமாக நடக்குதுண்டா. உமர் வந்து கேட்குறாங்க ரசூலாட்ட, யார சொல்லா அஷர் தொழுதிங்களான்னு கேட்குறாங்க. ரசூலா வானத்தை பார்க்குறாங்க, இல்லை உமர்ன்றாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? அந்த யுத்தத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண யுத்தம் இல்லை. ரசூலுல்லாவுடைய வாயால் இதுவரைக்கும் வராத ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன சொன்னார்? வானத்தை பார்த்துட்டு இல்லை உமர்ன்றாங்க. இப்போ மகரிபுடைய நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் அவசரமாக அஷரை தொழுதார்கள், மகரிபை தொழுதார்கள். சொன்னார்கள், இறை தூதருக்கு எவர்கள் தன்னுடைய தொழுகை நேரத்தை தாமதமாக்கினால் ரப்பே அவங்க கபரை நெருப்பால் நிரப்பி விடு என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த அளவுக்கு சொல்ல வேதனைப்படுறாங்கடா. அவ்வளோ பயங்கரமா அட்டிக்கிறான். இப்போ சிம்பிளா பேனா எடுங்க, புக் எடுங்க, கணக்கு போடுங்க. முஸ்லீம்கள் கையில் எத்தனை அம்பு இருக்குது? 1,00,000 கணக்கு போடுங்க. 1,00,000 அடித்தா அம்பை இம்போர்ட் பண்ண இயலாது, ஏன்னா ரவுண்ட் அப் பண்ணியாச்சு, அம்பு முடிஞ்சிடும். அவங்க டாக்கெட்டு நண்டா நீங்கள் அடிக்க, நாங்கள் அடிக்கிறோம். அடிக்க எல்லாம் முடிச்சுன்னு வைங்க, ஆயுதம் முடிஞ்சா எங்கால போய் எடுக்கிறது ஆயுதத்தை? அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு. ஸோ அடிங்க. அடுத்தது எவ்வளோ நாள் பசியில் இருப்பீங்க? சாப்பாடு எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க? எல்லாத்தையும் ஆஞ்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் அவங்க டாக்கெட், நாங்கள் போக மாட்டோம். இந்த வரலாறை நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன். 29வது நாள் அல்லாஹ் அந்த யுத்தத்தை முடிக்க நினச்சிட்டான். எப்போ முடித்தான் தெரியுமா? யுத்தத்தோட உச்சாகோர நேரம். வந்த குறைஷிகள் 4000 பேர், மற்ற அரபிகள் 6000 பேர், டோட்டல் 10,000 பேர் வந்து பேசினாங்க யகூதிட்ட. முடிய போது கதையை முடிக்க போகிறோம், நீங்கள் மட்டும் ரோட்டை விட்டு தந்துட்டீங்கண்டா பின்னாடி கதை முடிஞ்சுட்டாங்க. அந்த யகூதிகள், அந்த நயவஞ்சகர்கள் அந்த வேலையை பண்ணினாங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் இங்கால போங்கன்ட்டாங்க. இப்போ ஒரு தோழர், இப்போ ஒரு மெசேஜ் வருது ரசூலுல்லாவுக்கு. எந்த குரூப்பை நீங்கள் பின்னாடி நம்பினீங்களோ அந்த யகூதி திறந்து விட்டுட்டா. ரசூலுல்லாஹ் வந்தவர் அமைதி என்றாங்க, பேசாதீங்கன்றாங்க. ஏன்னா பக்கத்துள்ள சஹாபாக்கள் எல்லாரும் நிலக்குலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா பின்னாடி பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ரத்த வெள்ளம் ஓட போகுது. பின்னாடி உடச்சு 10,000 பேர் வந்தால் என்ன ஆகும்? முன்னாடி டைட் பண்ணி இருக்கிறவங்க பின்னாடி வந்து ஈச்ச மரத்துக்கு இடையால வந்து வெட்டி வீழ்த்துவார்கள். பெண்களும் பிள்ளைகளும் அப்படி ரத்த வெள்ளம் ஓடும். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, போய் கேட்டுட்டு வாங்க, உண்மையான பாருங்க. அவர் போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, ரகசிய மொழிகளை, ஹதீஸில் அப்படி வருகிறது, ரகசிய மொழியை சொல்கிறாரு, யார சொல்லலாம் உண்மை. இந்த மெசேஜ், எந்த மெசேஜை ரசூலுல்லாஹ் யாரிடமும் போகக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது முழு பேரிடமும் போய்விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேமராவை கொண்டு போய் வீடியோ பண்ணினான். அந்த வீடியோ காட்சியை எப்படி பார்க்கலாமோ அல்லாஹ் சொல்கிறான், மெசேஜ் பரவின உடனே இஜாவு மின் ஃபௌகிக்கும் வமின் அஸ்ஃபல மின்கும், உங்கள் முன்னாடி ரோட்டால், உங்கள் மேல் ரோட்டால், கீழ் ரோட்டால், எல்லாத்திலும் உங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? எங்களோட ரசூலுல்லாஹ் நாங்க இப்ப நிக்கிறோம், பின்னாடி வந்துட்டாங்களா, முடிஞ்சு. எல்டிடி யுத்தத்தில் கடைசி நேரத்தில் பிரபாகரன் அவனோட இருந்த கூட்டம் ஃபைனலாக நின்று லாஸ்டா அந்த மக்களை பலிகடையமாக வச்ச போகிற இலங்கை இராணுவம் மனிதனே உதவியை செய்து அந்த மக்களை எடுத்து லாஸ்ட்டாக ரவுண்ட் அப் பண்ணி ஃபைனல் வார் நடந்துச்சு. கடைசியாக அவர்களை முடித்து விட்டார்கள். இதே மாதிரி இங்கால உள்ள நுழைஞ்சாங்கன்னு வைங்க, ஃபுல்லாக முடிச்சு போச்சு. ஏன்டா பாப்புலேஷன் அவ்வளோ இல்லை, 10,000 மிதிச்சுட்டே போவாங்க. இந்த மெசேஜ் கேட்ட சஹாபாக்களை, அதாவது அங்குள்ள சில மக்கள் இஜாகத்தில் அபிசார், அடுத்த கண்ணிப்படி என்ன 20 இவ்வளோ நாள ஃபைட் பண்ணுறோம், பின்னாடி வந்துட்டானா, யுத்தம் முடிஞ்சிட்டு. ஜஸ்ட் கதையாக கேட்காதீங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் உங்கள் பிள்ளையும் உங்கள் மனைவியை நினச்சி பாருங்கள், உங்கள் உமாவை. இவங்க எல்லாம் மௌத்தாக போகிறாங்கன்னு அப்படி ஒரு தொட நடுங்காது. என்ன இஜாகத்தில் அபிசார் ஓபலகத்தில் குலுபுல் ஹனாஜிர், கல்பு தொண்டை அடைச்சிச்சேன்டா. என்ன அர்த்தம் தெரியுமா? கல்பு நிஜமா தொண்டைக்கு வரல, பயம் வந்தால் பேச்சு வராது, ஆன்னு வரும். அதெல்லாம் சொல்கிறான். ஓபலகத்தில் குலுபுல் ஹனாஜிர்,
கல்பு தொண்டை அடைக்குது. ஒத்தலுன்னூன பில்லாஹி லுனூனா, அல்லாஹுவை பற்றியே சில பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், ஹுனாலிக புத்துலியல் முஃமினூன் வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள், கடுமையாக பிடிச்சு ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஆட்டி வைக்கப்பட்ட இடத்துல எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ என்னாச்சு? அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் நினச்சி பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ உذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் ஜாஅத்கும் ஜுனூத். அல்லாஹ்வுடைய நியமத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு படை வந்தது, பெரிய படை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், நாங்கள் ஒரு சின்ன காற்று அனுப்பினோம். ரீஹ், காற்று. எவ்வளோ புயல்கள் இருக்குது, எவ்வளோ புயல் இருக்குது. ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காற்று அனுப்பினோம். வஜுனூதல்லம் தரவா, நீங்கள் பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். ஓ கான் அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அல்லாஹ் பார்க்க செஞ்சான்ன்றான். அல்லாஹ் என்னாச்சு? அல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்களை முஸ்லிம்ல இருக்க நிறைய படிச்சு பாருங்க. அடிச்ச காத்துக்கு வீசிப்படுவது கடுமையான கூதல். சஹாபாக்களுக்கு எழும்பி அங்கே நடக்க இயலாது, கடும் கூதல். அபூ சுஃபியானுடைய படை அவசரமாக அங்கிருந்து வெளியேறினார்கள். குறைஷிகள் தலையை குனித்தார்கள். இன்னொரு வருஷத்தில் ரசூலுல்லாஹ் 1400 பேரோட ஹரத்துக்கு போய் உம்ராவுக்கு நின்றாங்க. 10,000 பேர் கொல்ல வந்த ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நின்றாங்க 1400ஓட. சஹாபாக்கள் தைரியமாக நின்றாங்க. எந்த குஃபாருக்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாவை கொல்ல முடியலை. டேபிளில் உட்கார வச்சு எக்ரிமெண்ட் எழுதுவோமான்னு கேட்டாங்க. முடிஞ்சு போச்சு. எக்ரிமெண்ட் எழுதுவோம்னா முடிஞ்சு போச்சு. ஃபத்ஹு மக்கா இன்னும் கொஞ்ச நாளில் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கிறார்கள். ஒட்டகத்தில் குனிந்தார்கள். தலப்பாய், ஒரு கருப்பு தலப்பாய் உடுத்திருந்தார்கள். பெருமானார் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டார்கள். ஏன் தெரியுமா? பெருமானார் பார்க்கிற ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வந்துட்டு கேள்விப்பட்ட உடனே கிராமம் கிராமமாக மக்கள் இஹ்ராத்தோட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். ரசூலுல்லாஹ் திறப்பு எடுக்கிறாங்க. காபத்துல்லாஹ் திறக்கிறாங்க. ஒரு சிலை எடுக்கிறாங்க. இப்ராஹிம் நபியை விட்டு வைக்கலன்னு இப்ராஹிம் நபி சிலைன்றாங்க. தூக்கி உடைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தன் கரத்தால் இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவை தூய்மைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கிறார்கள். அரஃபாவிலே பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்கிற தூரத்தில் மக்கள், அதையும் தாண்டி மக்கள். 10 பேருக்கு பேசின ரசூலுல்லாஹ், 20 பேருக்கு பேசின ரசூலுல்லாஹ் தன்னுடைய வெற்றியை கொண்டாடுகிற நாள். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமி தாங்க இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் இந்த பூமியில் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. என்ன ஆயத்து? இயன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் இந்த பூமியில் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போனார்கள். மிலிட்டரி பவரோட, பெரிய பெரிய போர்க்கவசத்தோட இல்லை. பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் ரோமம் அவர்கள் கையிலே, பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் பாரசீகம் அவர்கள் கையிலே, உலகத்துடைய ஆட்சி அவர்கள் கையிலே. நேற்று ஏழைகள் இன்றைக்கு உலகத்துடைய அமீர்களாக மாறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி இன்றைக்கும் இருக்கிறது. இந்த இரவிலே ரப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். ரப்பின் பக்கம் சாய்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதையும் நம்பாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் தூய்மையானது. இதை கொச்சைப்படுத்தாதீங்க. யாருக்காக வேண்டி பயந்தும் இந்த மார்க்கத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் சிதைவு செய்து விடாதீர்கள். யாருக்கு யாரையும் மஞ்சாது. ரப்புக்காக வேண்டி ரப்பின் பக்கம் நில்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனில் இருக்கிறதா அதை எடுத்து நடங்கள். சுன்னா என்ன சொல்லுகிறது, குர்ஆன் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் இல்ல ஹாஜியாருக்கு பயக்கேலுமா? ஊரு வழக்கமாச்சே. வேண்டாம் சகோதரர். பெருமானாருடைய கரத்தால் தண்ணீரை குடிக்கிற பாக்கியம் ஹவுலுல் கௌசர்களை கிடைக்கணும். பெருமானார் மிம்பரிலே ஊது மலையிலே ஜனாசா தொழுவித்து விட்டு இன்னும் கொஞ்ச நாளில் மௌத்தாக போகிறாங்க. கடைசி 7 நாட்களுடைய கதையை நான் சொல்லுகிறேன். மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி என்னுடைய ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றாங்க. இந்த இடத்தில் மக்காமி ஹாதா, இந்த இடத்தில் இருந்து நான் ஹவுலை பார்க்கிறேன், சந்திப்போம் மக்கள் என்றாங்க. அந்த சந்திப்புக்கு நானும் நீங்களும் ரெடியா சகோதரர்களே? மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஹவுலில் பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் கையால் தண்ணி குடிக்கலாம். இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் நிற்பார்கள், உம்மத்தி உம்மத்தி. புகாரில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன உம்மத்து என்ன உம்மத்து. மலக்குமார்கள் நிப்பாட்டுவாங்க, ஏலாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, விடுங்க விடுங்க. அவங்க சொல்லுவாங்க, நபியே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமா ஹதஸு பஅதக் இன்னக லா தத்ரி மா ஹதஸு பஅதக். உங்களுக்கு தெரியாது நபியே, உங்களுக்கு பிறகு இவங்க மார்க்கத்தை புதுசாக மாற்றிட்டாங்க. மார்க்கத்தை புதுசாக மாற்றிட்டாங்க. பள்ளியில் என்னென்னமோ பண்ணினாங்க, கத்து குத்தின்றாங்க, குத்துராத்தி பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க.
இது எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, சுப்ஹானல்லாஹ், அமைதியாக செஞ்சிரு. அந்த மக்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்போ அவங்களை தடுத்துருங்கன்றோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும், எங்கள் சகோதரர்களை பாதுகாக்கும். குர்ஆனையும் சுன்னாவையும் தேடி படியுங்க, அதற்கேற்ப வாழ்வோம். ஜனாசாக்களை தூய்மையான முறையில் அடக்கம் செய்யுங்க. குர்ஆனிலும் சுன்னாவிலும் என்ன இருக்குதோ அப்படி செய்யுங்க. எந்த ஒரு இடத்திலையும் குர்ஆனையும் சுன்னாவையும் புதைத்து விட வேண்டாம். சகோதரர்களே, நாம் மரணிக்க போகிறோம், குர்ஆனும் சுன்னாவும் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து மரணிப்போம். என்னுடைய பேச்சுள்ள பிழைகளை வல்ல நாயன் மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.